ஸோ இந்த மேட்ச் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் மிக்க நன்றி. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான மேட்ச்சு. சிடபிள்யூசி 2018 ஃபைனல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாந்து. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a டஃப் மேட்ச்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துட்டே இருக்காங்க. நியூசிலாண்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே அவங்களோட விக்கெட்ஸ் இறந்துகிட்டே இருக்காங்க. இங்கே அதில் ரஷீத் அவர் ஓவர் நல்லாவே போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ 33 ரன்ஸ் ஆல்மோஸ்ட் அவர் வந்து பார்த்திங்கன்னா 6.4 ஓவர்ஸ் போட்டிருக்காரு. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 33 ரன்ஸ் தான் அவர் கன்சிட் பண்ணியிருக்காரு. இதுவே ஒரு பாசிட்டிவ் சைன் ஃபார் இங்கிலாந்து பவுலிங். ஸோ நல்ல ஒரு பேக் ஆஃப் சைட் ஃபீல்டர்ஸ்னு சொல்லலாம். இன்சைட் த சர்க்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ், கிறிஸ் வோக்ஸ் அண்ட் மார்கன் 3 பேருமே இருக்கிறாங்க. இங்கே மறுபடியும் ஒரு தடுத்துருக்கலாம் கீப்பர், பட் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ நல்ல ஒரு பிளான் ஃப்ரம் நியூசிலாந்து பேட்ஸ்மேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோணுது எனக்கு தெரிஞ்சு. இதுக்கப்புறமும் கொஞ்சம் ஃபீல்டிங்கில் மிஸ்டேக்ஸ் பண்ணால் இங்கிலாந்து தோக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து கிட்ட தான் போயிட்டுருக்குது இப்போ வரைக்கும். ஏன்னா இங்கிலாந்து 3 விக்கெட் எடுத்தாலும் இன்னும் லாஸ்ட் டேலர் அண்ட் டாம் லேண்டம் 2 பேருனாலும் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரக்டிவான பேட்ஸ்மேன். அவங்க எந்தளவுக்கு டீப் இன்னிங்ஸ் ஆடுறாங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து சப்ஸ்கிரைபரும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இங்கே இந்த வேர்ல்டு கப் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமாக நடந்துட்டு இருக்குது. இந்த ஒரு எபிக் ஈவெண்ட் இது. ஏன்னா பல வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டு கப் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் 2 தடவை, இந்தியா வந்து 1 தடவை, ஸ்ரீலங்கா 1 தடவை, பாகிஸ்தான் 1 தடவை, அந்த ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. இங்கிலாந்து இது வரைக்கும் ஜெயிச்சது இல்லை, நியூசிலாந்து இது வரைக்கும் ஜெயிச்சது இல்லை. அந்த ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 டைம்ஸ் இந்த கப்பை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு எபிக் மொமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ண ஒரு டோர்னமெண்ட்டாக இந்த டோர்னமெண்ட் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ போன வருஷம் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா தான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ யாருக்காக இருந்தாலும் அந்த மைண்டுக்கு வரும். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன், அந்த மாதிரி ஒரு பவுலர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டர்ஸை க்ரியேட் பண்ணுற ஒரு டீமாக இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா 5 முறை வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வின் பண்ணியிருக்காங்க 2011 வேர்ல்டு கப்பு. அது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெமரபிள் மொமெண்ட்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 2 முறை வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்குது. 1983 வந்து பார்த்திங்கன்னா கபில் தேவ் கேப்டன்சியில் வந்து வின் பண்ணாங்க. 2011 வந்து பார்த்திங்கன்னா MS தோனி அப்படிங்கிற ஒரு தனி மனிதன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனோட கேப்டன்சியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த 2 இடைப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 28 வருஷம், அதாவது ஆல்மோஸ்ட் 28 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து வின் பண்ண ஒரு வேர்ல்டு கப்பாக இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு மெமரபிள் மொமெண்ட்ஸ் தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு கப் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னே சொல்லலாம். இந்தியா கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணாலும் செமிஃபைனல்ஸில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரன் அவுட்ஸ், நிறைய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கும்போது ஈஸியாகவே கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போது இந்த மேட்ச் ஃபைனல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்து ஒரு நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஸ்கோர்ஸ் எனக்கு தெரிஞ்சு லோ ஸ்கோரிங் பிச்சுங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராஸிங் டெலிவரி போட்டுருக்காரு பிளங்கெட். ஸோ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் திரும்பவும்னே தெரியல. லைட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா பிச்சு வச்சு கெஸ் பண்ணது தான் கொஞ்சம் ஆஃப் சைட் பக்கமாக போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே மறுபடியும் ஒரு விக்கெட் ஆகுமா? இல்லை, நல்ல ஒரு டெலிவரி ஃப்ரம் பென் ஸ்டோக்ஸ். பென் ஸ்டோக்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எப்படிப்பட்ட ஒரு ஆல்ரவுண்டர்னு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கிராஸிங் டெலிவரி போட்டே தான் கொஞ்சம் எஃபெக்டை கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஏன்னா இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லெக்கும் கிடையாது, இதுவும் கிடையாது, நல்ல ஒரு டெலிவரி. அண்டு பிளங்கெட் இன்னைக்கு போட்ட பால்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 2 கிராஸிங் டெலிவரி போட்டுருக்காரு. அந்த 2 கிராஸிங் டெலிவரியுமே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்துருக்கு. முக்கியமாக யாருன்னு பார்த்திங்கன்னா கேன் வில்லியம்சன் அண்டு நிக்கோலஸ். இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா குரூஷியலான ஒரு விக்கெட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் வச்சு உடனே ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு ஷாட் ஃப்ரம் நல்ல ஒரு டிஃபென்ஸ் ஃப்ரம் டாம் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருந்தால் தான் ஓடி வந்து பால் எடுப்பாங்க. அதுக்குள்ளே அவர் வந்து ரீச் ஆகிட்டார். ஸோ நைஸ் டெலிவரி ஃப்ரம் பென் ஸ்டோக்ஸ். பேட்டிங்கில் இந்த வருஷம் நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. பட் பவுலிங்கில் பெருசாக அவங்க பெர்ஃபார்மன்ஸ் காட்டலை. பட் இன்னி மேட்ச் அவருக்கு ஒரு க்ரூஷியல் மேட்சாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சே ஆகணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ பார்ப்போம் இந்த மேட்ச் எப்படி நான் போயிட்டு இருக்குதுன்ட்டு. ஸோ நீங்கள் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்குற லிங்க்கில் போய் உங்களோட ஓட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள்.
அண்ட் போல் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் காட்டுறாங்கன்றதை பார்ப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 6வது பால் பென் ஸ்டோக்ஸோட ஃபஸ்ட்டு ஓவரோட லாஸ்ட் பால் என்னவா இருக்கும்? இட்ஸ் கோயிங் டு பி ஃபுல் லென்த் ஆர் ஷார்ட் பால் ஆர் குட் லென்த் ஆர் யாக்கர் ஆர் ஃபில்டர்ஸ் ஆர் சிங்கிள் ஆர் டபுள் ஆர் 6 ஆர் 4, எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது கிரிக்கெட்டில். ஸோ இந்த பால் என்னவா ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பால் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு ரேண்டமாக ஒரு வின்னர்ஸை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு டாட் பால். டாம் லாண்டம் ஒரு கட் பண்ணார், பட் அந்த பால் வந்து போகவில்லை. பென் ஸ்டோக்ஸ் அவரோட ஓவரை முடிச்சிருக்கிறாரு வித் 4 ரன்ஸ். ஸோ நியூசிலாந்து 130 ஃபார் 3 ஆஃப்டர் 31 ஓவர்ஸ். ஸோ இந்த தேர்ட் ஃபேஸ் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a ட்ரிங்க்ஸ் பிரேக் நவ். ஸோ இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் வேறு ஏதாவது விஷயங்கள் பற்றி பேசலாம். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிவி தமிழ் சேனலில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டுருக்கிறீங்க. இந்த கமெண்ட்ரி வந்து வீடியோவாக பண்ணலாமே, ஏன் ஆடியோவாக கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டுருக்கீங்க. வீடியோவாக பண்ணலாம் ப்ரோ, பட்டு பண்ணால் யூடியூப்பில் காப்பிரைட் அப்படின்ற ஒரு கண்டென்ட் வந்து போடவே கூடாது அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் ரூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எனக்கு புரியும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஏன் தமிழில் கமெண்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கிலீஷில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இட்ஸ் எஸ்டிவி தமிழ் அப்படின்னு சொல்லி சேனல் நேம் வச்சுட்டு தமிழில் பண்ணாமல் இங்கிலீஷில் பண்ணால் கொஞ்சம் நிறைய பேருக்கு கேள்விகள் உண்டாகும். ஸோ அதனால் நாங்கள் பண்ணுறதில்லை. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்குது. ஸோ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க, எந்தவித ப்ராப்ளம்ஸும் இல்லை இது வரைக்கும். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தான் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சப்போர்ட் பண்ணுறேன். சாரி, நியூசிலாந்து தான் ஜெயிக்கும் அப்படின்னு நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கிலாந்து ஜெயிச்சிங்கன்னா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும், யாரோட பெர்ஃபார்மன்ஸ் க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்களோ மறக்காமல் அதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 40% ஆஃப் த மேட்ச் வந்து முடிய போகுது. ஆனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் இங்கிலாந்து அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியவில்லை, போக போக தான் தெரியும். ஸோ இப்போ ட்ரீம்ஸ் பிரேக் போயிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் மாதிரி தான் இது. அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றலாம், ஏதாவது என்ன அட்டாக்கிங்காக போகலாம், இல்லைனா கொஞ்சம் டிஃபென்சிவாக இருக்கும், 10 ஓவர் போயிட்டு அதுக்கப்புறம் ஆடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச் இதுக்கப்புறம் ஏதாவது ஆல்மோஸ்ட் 32 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 31 ஓவர்ஸ் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 19 ஓவர்ஸ் தான் இருக்குது. இந்த 19 ஓவர்ஸில் நியூசிலாந்து எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு இங்கிலாந்து எத்தனை விக்கெட்ஸில் வந்து எடுத்து நியூசிலாண்டை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் மிக்க நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் அனைவரும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறோம். ஏன்னா பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். ஸோ நீங்கள் உடனே எங்களோட டச்சில் இருக்கலாம் நாங்கள் இப்போ அப்லோட் பண்ணுற வீடியோஸோட. ஸோ ஐசிசி வேர்ல்டு கப்போட மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவுட் ஆனது தான் பார்த்திங்கன்னா பெரிய மேஜிக்கல் மூமெண்ட்ஸாக இருக்கும் நியூசிலாண்டுக்கு. ஏன்னா அது ஒரு நல்ல அப்பேரே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசை விட்டாருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் அவர். ஆனால் அவர் ரன் அவுட் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த மேட்ச்சில் வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட் பண்ணியிருந்தாங்க. 6 ஃபீல்டர்ஸ் வந்து ரிங்க்கு வெளியே வச்சுருந்தாங்க, இட்ஸ் இல்லீகல், ஐசிசியை வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களோட கருத்துக்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஓகே, பட் 6 ஃபீல்டர் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இவ்வளோ டெக்னாலஜி வளர்த்து நடத்திட்டு இருக்கிற டோர்னமெண்ட்டில் இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் உருவாங்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போது இந்த மேட்ச் ட்ரீம்ஸ் பிரேக் முடிஞ்சு அதில் ரஷீத் அவரோட ஓவர் போட வராரு. ஸோ லாஸ்ட் 19 ஓவர்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் தி CWC 2019 ஃபைனல்ஸ் லாஸ்ட் டேலர் ஆன் ஸ்ட்ரைக், அதில் ரஷீத் டு பவுல். ஃபர்ஸ்ட் பால் மிட் விக்கெட்டுக்கு செய்த ஒரு சிங்கிள், நல்ல ஒரு ஸ்லோ புஷ்னே சொல்லலாம். பால் லைட்டாக தள்ளி விட்டுட்டு தான் ஓடுறாரு, ஒன்றும் அந்தளவுக்கு அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ இப்போ டாம் லாங்கம் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. டாம் லாங்கம் நிறைய பேர் தெரியும், நல்ல ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒரு விக்கெட் கீப்பர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் இன்றைக்கி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு அவரும் வந்து விக்கெட்ஸில் வந்து ஆடிட்டு இருக்காரு. ரவுண்ட் வந்து அடிக்கிறாரு. லாங் ஆஃப் இந்தியா மறுபடியும் ஒரு சிங்கிளாக டபுளாக அப்படின்னு பார்ப்போம். இட்ஸ் ஜஸ்ட் அ சிங்கிள்.
ஸோ நடந்து போய் ரன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நடந்து போய் ரன் எடுத்துக்கிறாங்க. ஸோ இட்ஸ் க்ளவுடி அரௌண்ட் தி ஸ்கை. ஸோ க்ளவுட்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம், பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்குறோம். பட் இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை ஆடித்தான் இருக்கிறாங்க. அண்ட் இப்போது வின் பர்சன்டேஜ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா 81% வந்து வின் ப்ரெடிக்டர் சொல்லியிருக்காங்க. நியூசிலாண்டு வந்து பார்த்திங்கன்னா 19% வந்து வின் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பேட்ஸ்மேன்ஸோட ஸ்கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாம் லாங்டம் வந்து 8 runs ஆஃப் 15 balls அண்ட் ராஸ் டேலர் வந்து பார்த்தீங்கன்னா 12 runs from 25 balls அப்படிங்கிற கேஸில் போயிட்டு அகில் ரஷீத் 0 of 38 for 7.3. ஸோ அவங்க ஓவர்ஸ் கண்டிப்பாக 10 overs ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மேட்சாக இது போயிட்டுருக்குது. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஜெயிக்குமா நியூசிலாந்து ஜெயிக்குமா அப்படின்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகவில்லை. ஸோ இங்கே லைட்டாக சன் எட்டி பார்க்குதுன்னு நினைக்கிறேன். சூரியன் கொஞ்சம் எட்டி பார்க்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டார்க் க்ளவுட்ஸ் மத்தியில் சூரிய ஒளி பார்க்குறது பார்த்திங்கன்னா பெரிய விஷயம். இந்த சன்ரைஸை பார்த்து கொஞ்சம் நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா மழை பெஞ்சு இந்த மேட்ச்சை தடுக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தோட இந்த அகில் ரஷீத் வந்து பார்த்திங்கன்னா ஓவரோட கடைசி பால் பவுல் பண்ண வராரு. ஸோ இந்த பால் ஒரு ஆஃப் ஸ்பின் நினைக்கிறேன். எஸ், இட்ஸ் கோயிங் டு பி a கூகுளி. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாட் பால் ஆகிடுது. ஸோ நியூசிலாந்து 134 for 3 அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் வந்து 32 overs வந்து என் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் நியூசிலாந்து பக்கம் கொஞ்சம் மாறணும்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணி ஆகணும். பவுண்ட்ரிஸ் அந்த சிக்ஸர்ஸ் ஆர் ஃபோர்ஸ் ஏதோ ஒன்று பெருசாக அடித்தா மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர்ஸ் வரும் நிறைய பேர் தெரியும். அண்ட் இன்னும் 200 150 டச் பண்ணுறது தான் கொஞ்சம் கவலையான விஷயமா இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் 32 overs முடிஞ்சிச்சு. ஒரு 150 டச் பண்ணியிருந்தால் மட்டுமே தான் 250 வரும். ஸோ இப்போது இந்த கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது நியூசிலாண்டுக்கு. அந்த இங்கிலாந்து அவங்க பிளான்ஸை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கப்புறம் எப்படி மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன் வித் STV தமிழ். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிங்க் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். ஸோ வெல்கம் பேக் டு STV தமிழ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிச் கண்டிஷன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிற சீன்ஸ்லாம் இங்கே காட்டுறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈரமாக இருக்குது. ஸோ மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே பால் வந்து ஸ்கிட் ஆகிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் மண்ணை அள்ளி எடுத்துகிட்டு வந்து போட்டுனே இருக்கிறாங்க பவுலர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா அந்த பால்ஸ் கால் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கிப் ஆகி அது லோ பால் ஆகிடுச்சுன்னா பெரிய ஒரு பிரச்சனை ஆகிடும். ஸோ மண் எடுத்து வந்து போட்டுட்டு அந்த இடத்துல திருப்பி க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாலப்பிள்ளி சுரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்டு SR சந்திரன் 2611 அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு ஃபேவரட் டீம்ஸ்க்கு நீங்கள் உங்களோட ஓட்டை வந்து பதிவு பண்ணலாம். அந்த இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வாணி செங்கதிர் ஹாய் சந்திரன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் சொன்னால் யாரும் தெரியாது. ஸோ இந்த மேட்சை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் மிக்க நன்றி. அண்ட் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா ப்ரெஸ் பண்ணால் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து கட்சியில் இருக்கலாம் STV தமிழோட. ஸோ அடுத்ததான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிசைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள். ஸோ STV தமிழ் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதுசான ஒரு எலமெண்ட்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஒரு வியூவர்ஸ்க்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயங்கள்ஸ்லாம் நிறைய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் இந்த ஷோஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள். ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி ஆஸ்ட்ராலஜி குக்கிங்கில் இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளோட ரெஸ்பான்சஸ்லாம் நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போம்.
பார்த்து அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டெப்ஸும் நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்லிக்கிறேன். ஃபீல்ட் செட்டப் வந்து பயங்கரமாக இருக்குங்க டாம் லாண்ட்ரமுக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேன் எல்லாருமே தெரிஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டீப் ஃபைன் லெக், தேர்ட் மேன், டீப் மிட் விக்கெட் அண்டு ஸ்கொயர் லெக், இந்த 4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டர்ஸ் நல்ல ஒரு ஃபீல்டராக தான் வச்சுருக்கிறாங்க. இங்கே லார்ட்ஸ் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு உள்ள வர சீன்ஸ்லாம் காட்டுறாங்க. இங்கே ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ரெய்னிங் கண்டிஷன்ஸ் தான் போயிட்டுருக்குது. செயின்ட் ஜான்ஸ் வூட் பெவிலியன் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேட் இருக்குது. ஸோ நிறைய நியூசிலாந்து ஃபேன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளைமேட் ஃபார் மேட்ச்னே சொல்லலாம். நல்ல க்ளவுடி கண்டிஷன்ஸ் இருக்குது. ராஸ் டெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா 14 ரன் எடுத்துருக்காரு 29 பால்ஸில். அண்ட் டாம் லாண்ட்ரம் 11 ரன்ஸ் ஃப்ரம் 20 பால்ஸ் எடுத்துருக்காரு. ஸோ இங்கே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பையில் ஒரு 4 போகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, அந்த இடத்துல ஒரு கரெக்டான ஒரு ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட் இருக்குது. அதே பிளேஸ்மெண்ட் பால் பார்த்துருக்காரு. ஸோ இங்கே சூரியன் எட்டி பார்த்துருக்கீங்கன்னு சொல்லலாம். நல்ல சைன், இங்கே பாசிட்டிவ் சைனு. சன் வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ளவுட்ஸ்லேருந்து அப்படி வெளியே எட்டி பார்க்குறது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சான்சஸ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ பென் ஸ்டோக்ஸ் அவர் ஓவரை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்தியா 2011 வின் பண்ண வேர்ல்டு கப் நிறைய பேருக்கு மைண்டில் இருக்கும். இந்தியா பேட்டிங் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் வேறுபட்டிருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா அப்போ வந்து சச்சின் டெண்டுல்கர், கௌதம் கம்பீர், வீரேந்தர் சேவாக், யுவராஜ் சிங், MS தோனி, ரெய்னா அப்படின்னு நிறைய பேர் இருந்த வேர்ல்டு கப்பு. இப்போ ஆடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதே தோனி மட்டும்தான் இருக்கிறாரு. விராட் கோலி அண்டு KL ராகுல், ரோஹித் சர்மா அப்படிங்கிற பேட்ஸ்மேன், புதுசான ஒரு பேட்ஸ்மேன்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 வேர்ல்டு கப்புக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியும். இந்த 2 வேர்ல்டு கப்புக்கான சேஞ்சஸும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு விக்கெட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. டைம் சின்ஸ் லாஸ்ட் பவுண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி அடித்து. இது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுண்டரியே போயிடுச்சு. ஸோ பேசினதில் எனக்கு டைம் போகிறதே தெரியல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போர் அடிச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த மேட்ச் அவ்வளோ சீரியஸாக போயிட்டு இருக்குது. இங்கிலாந்து வில் வின் அப்படின்னு சொல்லி டேவிட் கான் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஸ்டோக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவரை 2வது ஓவரை முடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஓவரை பார்த்திங்கன்னா 5 ரன் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். 9 ரன் வந்துருக்குது. ஸோ இங்கே நியூசிலாந்து ஃபேன்ஸ் அண்ட் இந்தியன் ஃபேன்ஸ் அண்ட் இங்கிலாந்து ஃபேன்ஸ், பாகிஸ்தான் ஃபேன்ஸ், ஆப்கானிஸ்தான் ஃபேன்ஸ், நிறைய கண்ட்ரியோட ஃபேன்ஸ் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோக்கமாக என்ன இருக்கும்னா கண்டிப்பாக கிரிக்கெட்டை விரும்பி பார்த்து ரசித்து பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா யார் விளையாண்டாலும் அதை அந்த மேட்ச்சை வந்து சப்போர்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதே தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா என்னதான் தோற்று வெளியே போயிருந்தாலும் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் a குட் சைன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே சவுத் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் மழை வரும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கிலாந்துலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. மழை வர மாதிரி தான் இருக்குது. டார்க் க்ளவுட்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது, மழை வரலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸ் பர் ஓவர் அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 4வது ஓவரில் தான் வந்து ஹையஸ்ட் ரன்ஸே போயிருக்குது. ஆல்மோஸ்ட் 12 ரன்ஸ் அந்த ஓவரில் போயிருக்குது. இட்ஸ் த ஹையஸ்ட் ரன் கெட்டிங் ஓவர்ஸ் ஃபார் நியூசிலாந்து. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக எந்த ஓவரும் அடி வாங்கலை அப்படின்றது மட்டும் தெரியுது. நிறைய ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸும் வந்து ரன்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ ஐ டோன்ட் நோ ஹிந்தி, ஸோ ப்ளீஸ் கமெண்ட் இன் இங்கிலீஷ், இட்ஸ் குட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷில் வந்து கமெண்ட் பண்ணுறது நல்லது, இல்லை தமிழில் கமெண்ட் பண்ணாலும் எனக்கு ஓகே. பட் ஹிந்தி எனக்கு தெரியாது அப்படின்றத மறக்காமல் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். இங்கே மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட் சான்ஸாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா எஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. இந்த ஒரு இன்சைட் எட்ஜ், ஏன்னா பேட்ஸ்மேனுக்கே தெரியும், ராஸ்டருக்கே தெரியும் அது அவுட் தான் அப்படின்ட்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்த ரிவ்யூவும் கேட்கவில்லை, ரிவ்யூவும் இல்லை, அதனால தான் போயிட்டார் அவர். ராஸ் டெய்லர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன், இயர்லி விக்கெட் ஃபார் இங்கிலாந்து. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து 250 தொடுமா அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறியெல்லாம் இருக்குது. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது நியூசிலாண்டுக்கு, விக்கெட்ஸ் மேலே விக்கெட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் நியூசிலாந்து டு வின் திஸ் மேட்ச் அப்படின்னு தெரியுது இந்த மேட்ச்சில். ஸோ நல்ல ஒரு இன்ஸ்விங் டெலிவரி ஃப்ரம் பிளங்கெட்ஸ் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெலிவரி. ஸோ பிளங்கெட்டில் இட்ஸ் மார்க்வுட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 3 பால் அவர் ஓவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் போட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நல்ல ஒரு அவுட் ஸ்விங் டெலிவரிஸ்லாம் போட்டுக்கிட்டு இருந்தார். பட் இப்போது டக்குன்னு ஒரு இன்ஸ்விங் டெலிவரி போட்டு லாஸ்ட் விக்கெட்டே எடுத்துட்டாரு. இட்ஸ் பிச்சிங் இன் அவுட் சைட் ஆஃப் இம்பேக்டிங் லைன் அண்ட் ஹிட்டிங் த ரைட் ஸ்டம்ப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் விக்கெட்டு, ரிவ்யூ எதுவும் இல்லாதனால வேறு வழியே இல்லாமல் அவங்க வெளியே போய் தான் ஆகணுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 4 விக்கெட் விழுந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் யார் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு
இட்ஸ் கோயிங் டு பி மிச்சல் சாண்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். அப்படி இல்லைனா கோலின் டி கிராண்டம் இந்த நீஷம் வர சான்சஸ், ஜேம்ஸ் நீஷம் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா நீஷம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இன்னைக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நுப்பூர் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஐ மிஸ் யூ இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மிஸ் பண்ணுவாங்க இந்தியா ஃபைனல்ஸில். ஸோ அது ஒரு கவலையான ஒரு விஷயம் தான். பட் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த மேட்ச் என்ன போகுது, இங்கிலாண்டா நியூசிலாண்டா அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஓட்டிங் லிங்கில் போயிட்டு உங்களோட ஓட்ஸை வந்து போல் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு இப்போ வரைக்கும். இப்போ யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ இட்ஸ் ஜேம்ஸ் நீஷம் சொல்லிகிட்டே இருந்தால் அவர் தான் வந்திருக்கிறார் இப்போது. ஸோ நீஷம் நிறைய பேர் தெரியும், நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மேட்சும் நல்லா கொடுத்துருக்குறாருன்னே சொல்லலாம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூஷியலான ஒன்றா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா பவுல் பண்ணிட்டு இருந்தா இங்கிலாந்து, இதுக்கப்புறம் எப்படி பவுல் பண்ண போகுது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்குது இப்போ வரைக்கும். ஸோ ஒன்றும் பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகலை. 141-4 அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் போயிட்டுருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்வுட் நல்ல ஒரு டெலிவரி, அங்கே நல்ல ஒரு சீம் டெலிவரி, நல்ல ஒரு பவுன்ஸ் இருந்துச்சு. பாட்டில் ஏஜ் வாங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் ஆகவில்லை. அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்குன்னே சொல்லலாம். நிறைய பேருக்கு ஒரு லக் இருக்கும். அது என்ன மாதிரி லக்குன்னே சொல்ல முடியாது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நியூசிலாண்டோட ரிவ்யூ இருந்தால் கண்டிப்பாக அது நாட் அவுட்னே இருந்திருக்கும். ஆஸ்திரேலியா வந்து ரிவ்யூ இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா அது வேறு வழியே இல்லாமல் அது அவுட்டுன்னே கன்ஃபார்ம் ஆகிட்டு அம்பையரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் பார்த்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபைனல் மேட்ச்சில் இந்த மாதிரி தப்பான டிஸ்டன்ஸ் கொடுக்குறது ரொம்பவே தப்பு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்ஸ் மிஸ் ஆகுது அந்த பாலு. பட் ஏன் வந்து அந்த விக்கெட்டுன்னு கொடுத்தாருன்னு தெரியல அந்த அம்பையர். பட் இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங் ஒன் ஃபார் நியூசிலாண்ட் டீம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவ்யூ இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த விக்கெட்டாக ஒத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளிவிடப்பட்டது நியூசிலாந்து டீம். அண்ட் இங்கிலாண்டும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியவில்லை. ஆஸ்திரேலியாவும் கொஞ்சம் ஏதாவது பேசியிருக்கலாம். பட் எதுவுமே பண்ணலை. அவுட்டுன்னொன்னே அவர் பாட்டி போயிட்டார். ஒரு ஆப்ஷனே இல்லை அவருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்வுட் அவரோட 4வது பால் முடிச்சுட்டு 5வது பால் போட வராரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் குட் ஃபார் அஸ். அந்த ஒரு சப்போர்ட்டை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்வுட் மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இங்கே டிஃபென்ஸ் ஆடக்கூட முடியாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா பேட்ஸ்மேன் யாருமே இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷு நியூ பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒன்றும் டச் இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்தால் தான் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்ஸ்மே டிஸ்ட்ரக்டிவாக மாற முடியும். பட் இங்கிலாந்து இந்த சான்ஸ் எடுத்துக்கிட்டு ஏர்லியராக எடுத்து பிரேக் த்ரூ க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இங்கே வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கீங்க இந்தியா வந்து ஏன் வின் பண்ணவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு கொஷின் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும். அது இந்தியா வின் பண்ணாதது அது ஒரு முடிச்சு போன ஒரு விஷயம். பட் ஏன் அதை பற்றி மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்கிறோன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இந்தியன் ஃபேன்ஸை அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா என்ன தான் ஒரு பெரிய லெவல் டீமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன மேட்ச்சில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் அஃபெக்ட் பண்ணிங்கிற நிறைய பேர் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்த எல்லா இந்தியன் ஃபேன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டப்புன்னு ஒரு நியூசிலாந்து மாதிரி ஒரு டீம் வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அடிச்சு போட்டு போயிடுச்சு. ஸோ இட்ஸ் டூ ஆர் டே கண்டிஷன்ஸில் இந்தியாவும் வேறு வழி இல்லாமல் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டாக ஃபைனல் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பாகிஸ்தான் டீமே டீலூன் அப்படின்னு சொல்லி இன்னும் ஹிந்தியில் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் ஹிந்தியை இன்னும் ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அண்ட் சம்டைம்ஸ் ஓகே லைக் தெலுங்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக இங்கே வந்து பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நல்ல ஒரு இந்த பெர்ஃபார்மன்ஸை மெயின்டைன் பண்ணாலே போதும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டை 200 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற சான்சஸ் நிறையவே இருக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் விக்கெட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு 3 விக்கெட்டு தான் இருக்குது. அந்த 3 விக்கெட்டும் எடுத்துட்டா இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா இது லார்ட்ஸ் கிரவுண்டே வந்து பார்த்திங்கன்னா லோ ஸ்கோரிங் கிரவுண்டுன்னு ஒரு பேர் வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா சோனாவாரே அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வில் வின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் விபுல் தான்வா அப்படிங்கிறத இங்கிலாந்து தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆதித்யா சோனாவானே அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட கமெண்ட்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் குட் ஃபார் அஸ் டு ஹியர் ஃப்ரம் யூ. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரகிளிங்கில் தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஏன்னா இங்கே ஃபுல் டாஸ் டெலிவரி அடிக்க கூட முடியாத அளவுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ்லாம் நம்ம பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியுது. அண்ட் பவுலிங் வைஸ் இங்கிலாந்து கொஞ்சம் நல்ல ஒரு கம்பேக். ஏன்னா ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாலும் ஒரு விக்கெட் எடுத்தாங்க. பட் அது இந்த அளவுக்கு தேவைப்படவில்லை. பட் இப்போது இந்த விக்கெட் கண்டினியூஸாக எடுத்தது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லேயே தெரியுது. அண்ட் ஃபீல்டிங்கும் நல்ல ஒரு ஃபீல்டிங் இருக்குது இங்கே இங்கிலாந்து கிட்டேருந்து. கண்டிப்பாக இந்த வருஷம் அவன் ஜெயிச்சே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஆடிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இங்கிலாந்து வில் வின் அப்படின்னு சொல்லி கவனிஷியம் பவுடல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. எஸ், கண்டிப்பாக இங்கிலாந்து வில் வின். அண்டு ரீசன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட எஃபோர்ட்டாக தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நியூசிலாண்டு மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டிவ் ஒரு ரெஸ்பான்சிபிள் டீமை வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ண முடியாது. பட் இங்கே அவங்களோட ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே சொல்லிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி நீஷம் வந்து ஒரு 4 அடிச்சிருக்காரு, நல்ல ஒரு டெலிவரி. பட் அதை வந்து அழகான ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இட்ஸ் குட் பேட்டிங் ஃப்ரம் ஜிம்மி நீஷம், நைஸ் டெலிவரி ஃப்ரம் பென் ஸ்டோக்ஸ். பட் வந்து அது எதிர்பார்க்கவில்லை அவர். பட் அந்த ஷாட் வந்து அழகான ஒரு ஷாட், அது அழகாக ஃப்ரண்ட் ஃபுட் எடுத்து வச்சு அழகாக ஒரு ஃப்ளிக் தான் அது. நல்ல ஒரு ஷாட் ஃப்ரம் ஜேம்ஸ் நீஷம். ஜேம்ஸ் நீஷம் பற்றி நிறைய பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், நிறைய பேர் தெரியும். பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி அவர் நல்ல விக்கெட் டேக்கர், நல்ல ஒரு ரன் ஸ்கோரர்னே தெரியும். பட் இன்றைக்கி மேட்ச்சில் அவரோட ஸ்கோர் பெரிய லெவலில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் பால் தான். எஸ், இட்ஸ் கோயிங் டு பி a ஒயிட். ஸோ இதுக்கு அடுத்தடுத்த பால்ஸ் என்னென்ன ஆகும் வந்து அதை பார்ப்போம். ஸோ இங்கே நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து CWC 2019 ஃபைனல் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஆடியோ கமெண்ட்ரியை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவங்க கூட. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a பிக் மேட்ச் ஃபார் ஆல் த டீம்ஸ். ஸோ ஏன்னா எல்லா டீமுமே வந்து ஒரு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு மேட்சாக தான் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா எல்லா டீமும் வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கணும், டைட்டில் வின் பண்ணணும் அப்படிங்கிற கேஸ் தான் இருக்கும். பட் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வந்துருக்குது. இங்கே ஜேம்ஸ் நீஷம் அவரோட அட்டாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது. சொல்லும்போது தான் பார்த்தீங்கன்னா டப்பு நாங்கள் விக்கெட் போயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங். இங்கே MD காமு இஸ்லாம் பங்களாதேஷ் அல்ஹா கரீம் அப்படின்ற ஒரு இந்த மாதிரி நேமு வந்து இங்கிலாந்து வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ குட் கமெண்ட் ஃப்ரம் யூ. அண்ட் ஜேம்ஸ் நீஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷார்ட் பால் டெலிவரி. பட் அழகான ஒரு ஷாட் இருக்காங்க, அழகாக நடந்த பாலை அது பேட்டிங் 4 போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் ஷாட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி ஷாட்ஸ் நிறைய பேட்ஸ்மேன்ஸ் ஆடுறது. ஸோ இங்கே சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டில் ஒரு ஷாட் அடிச்சிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள் அண்ட் நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரம் நியூசிலாந்து. இது வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கிலாண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுலிங் போட்டுக்கிட்டு வராங்க. ஸோ நியூசிலாண்டுக்கு டேக்கிள் பண்ணுற மாதிரி இங்கிலாந்து கொஞ்சம் நல்லாவே பவுலிங் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா எக்ஸைட்டிங்காக போயிட்டு இருக்க மேட்ச்சு. ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யர் கமெண்ட். ஆனால் அதுக்கான ரீசனும் கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் முக்கிய நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியல. லைவ் ஆடியோ கமெண்ட்ரி தமிழில் பண்ணுறோன்றது நிறைய பேர் தெரியல. ஸோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுற மூலிமா அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இதை சப்போர்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ராகுல் பாய் ராவ் அப்படிங்கிறவற்றை பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மேட்சும் நடக்காது, ஏதாவது 1-2 மேட்ச் தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஒரு கிரிக்கெட் ஃபேனாக நான் சொல்கிறேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாண்டோட ஸ்கோர் கார்டு பார்த்திங்கன்னா குப்டீல் 19 ரன், நிக்கோலஸ் 55 ரன், வில்லியம்சன் 30 ரன், டேலர் 13 ரன், லாங்டம் 12 ரன், நீஷம் 9 ரன் அப்படிங்கிற கேஸில் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டபுள் டிஜிட் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ யாரும் சிங்கிள் டிஜிட் அவுட் ஆகவில்லை. பட் சிங்கிள் டிஜிட்டாக அவுட் ஆகலனாலும் ஸ்கோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்ன தான் டபுள் டிஜிட்டில் வச்சுருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வந்துகிட்டு இருக்குது. 152/4 அப்படின்னு கேஸ் தான் போயிட்டு இருக்குது. கரண்ட் ரன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4.30. ஸோ 6 runs per over அப்படிங்கிற கேஸில் போனாங்கன்னா
241 டச் பண்ணுவாங்க. அண்ட் 8 ரன்ஸ் பர் ரன் ஓவரில் பண்ணோன்னா 271 டச் பண்ணுவாங்க. அண்ட் இதே ரன் ரேட் மெயின்டைன் பண்ணாங்கன்னா 216 டச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வாட் வில் பி த ப்ரொஜெக்டட் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 to 280 வில் பி த பெஸ்ட் ஸ்கோர். பட் இங்கே ரன்ஸ் அந்தளவுக்கு வராதனால எனக்கு தெரிஞ்சு 230 to 260 வில் பி த பெஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் வேறு வழியே கிடையாது. இந்த ஸ்கோர் தான் வந்து எங்களால் அடிக்க முடியும்னு நான் சொல்கிறேன். ஃபில்டருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மறுபடியும் ஒரு ஷாட் இங்கே கிளிக் பண்ணி விட்டுருக்கிறாரு. இது ஃபோர் போமா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஒரு சிங்கிள். ஃபாஸ்டஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 154 kmph அப்படின்றத ஸ்பீடில் போட்டது மார்க் வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் 3 பேர் தான் வந்து 154 kph ஸ்பீடில் போட்டுருக்காங்க. சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நல்ல ஒரு டைவிங் சேவிங்க, நைஸ் ஃபீல்டிங். பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிளோட முடிச்சிருக்காங்க. 3 ரன் சேவ் பண்ணியிருக்காரு கிறிஸ் வோக்ஸ். நைஸ் ஃபீல்டிங், நல்ல ஒரு டைவிங் சேவ். 3 ரன் வந்து இங்கிலாந்து டீமுக்காக சேவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த வித சேஞ்சஸும் இல்லை அவங்க பிளான்ஸில். பர்ஃபெக்ட் பிளானிங். அண்ட் இது வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இங்கிலாந்து டீமுக்கு ஓரளவு கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. பட் நியூசிலாந்து டீமுக்கு பிரச்சனை விக்கெட்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக. இட்ஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஸோ கிறிஸ் வோக்ஸ் அவர் 11 மேட்ச் விளையாடி இருக்கிறாரு இது வரைக்கும். ஸோ இந்த 11 மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கிறாரு. பவுலிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி. பேட்டிங் அந்த அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலை. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவர் குரூஷியலாகவே போட்டுருக்காருன்னு சொல்லலாம். நல்லா ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்குவீஸ் பண்ணியிருக்காரு நியூசிலாந்து பேட்ஸ்மேன்ஸை ஸ்கோர் பண்ண விடாமல். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்குது. வின் ப்ரெடிக்ஷன் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து வந்து 14% வின் ப்ரெடிக்ஷன் வந்துருக்குது. அண்ட் இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 85% வின் ப்ரெடிக்ஷன் வந்துருக்கு. அது 1% வந்து இந்த மேட்ச் வந்து டை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நம்பிக்கையில் டை ஆகும்னு சொன்னாங்க. இது ஃபைனல் மேட்ச்சில் போய் இந்த மாதிரி டை ஆகும்னு சொல்கிறாங்க. அது என்ன இதுன்னு தெரியல எனக்கு. எப்படி பார்த்தாலும் ஃபைனல் மேட்ச் நடத்தி முடிச்சே ஆகணும் அப்படின்னு கண்டிஷன் தான் இருப்பாங்க. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு டைங்கிறது பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற கண்டிஷன் சொல்லியிருக்கேன். இங்கே நம்ம நடத்தின போலில் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கு 62% வின்னிங்கும், இங்கிலாந்துக்கு 38% வின்னிங்கும் வந்துருக்குது. இதுவரை வந்துருக்குங்க ஆப்போசிட்டில் இருக்குது. ஐசிசியோட வின் ப்ரெடிக்ஷனுக்கும் இங்கே நம்மளோட ப்ரெடிக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது. ஐசிசி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் வின் பண்ணி சொல்கிறாங்க. பட் இங்கே நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தான் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி மக்களே ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ இட்ஸ் குட் ஃபார் அஸ் to get this report and for comparing. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே போயிட்டு இது வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ ஸ்டே டியூன் வித் STV தமிழ். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் சந்திப்போம். ஸ்டே கனெக்டட் வித் அஸ். ஸோ வெல்கம் பேக் டு திஸ் CWC 2019 ஃபைனல்ஸ். லியாம் பிளங்கெட் ஒரு முக்கியமான ஒரு பவுலர், 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து அவரோட ஓவர்ஸை கண்டினியூ பண்ணுறாரு. 2 for 28 அவரோட பவுலிங் ஸ்பெல்லு 7.1 ஓவர்ஸுக்கு. ஸோ நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாட் டெலிவரி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் நீஷம் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் 2 4 அடிச்சிருக்கிறாரு. ஸோ ட்ரீம் 11 பிக் யுவர் டீம் அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி லீக் விளையாட கொண்டிருக்கும் அனைத்து ட்ரீம் 11 பிளேயர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ICC ஃபேண்டசி மூலிமா நிறைய வந்து பாயிண்ட்ஸ் நிறைய வந்திருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இங்கிலாண்டில் வந்து பிளங்கெட்டு அண்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு டாட் பால் நல்ல ஒரு சர்ப்ரைசிங் டெலிவரி. அது வந்து விக்கெட் ஆகிருக்கணும். பட் ஜஸ்ட் மிஸ்ஸிங் ஓவர் த்ரோ ஆகுமா இல்லை. நல்ல ஒரு ஃபீல்டிங் இங்கே இங்கிலாண்டு கிட்ட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னே சொல்லலாம் இப்போ எல்லா பிளேயர்ஸ்குள்ளேயும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாலை ஈஸியாக தடுத்துடுறாங்க. எந்தவித பவுண்டரிஸும் விடுறது கிடையாது. ஸோ இட்ஸ் குட் டு சி திஸ் ஃபீல்ட் செட்டப். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தான் ஜெயிக்கும், நியூசிலாந்து தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. தமிழரசன் அப்படின்ற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு எல்லாம் நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளங்கெட் அவரோட ஓவர் போட வந்துட்டு இருக்காரு. ஸோ இன்னும் 4 பால் இருக்குது அவரோட ஓவரில்.
ஸோ இந்த ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அவரோட 8வது ஓவர் போடுறாரு. ஸோ 10 ஓவர் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 8வது ஓவர் அவர் போல் பண்ண வராது. ஸோ 8th ஓவர் வாட் வில் பி த கண்டிஷன்ஸ் ஃபார் நியூசிலாந்து பிளேயர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஒன்று அட்டாக் பண்ணணும், இல்லைனா டிஃபென்ஸ் ஆகி கண்டினியூ பண்ணணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அட்டாக் பண்ணுறது பெஸ்ட். ஏன்னா ஸ்கோர்ஸ் வந்து பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை, கம்மியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறதே ஒரு நல்ல ஒரு பிளானாக இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் சொல்லிகிட்டே இருக்கணும். இங்கே ஒரு டாட் பால். ஆஸ்திரேலியா வந்து 2015 வந்து அவங்க வேர்ல்டு கப் வின் பண்ணாங்க. இந்த வேர்ல்டு கப் மூலிமா ஆஸ்திரேலியா வந்து பார்த்திங்கன்னா 5 முறை வேர்ல்டு கப்பை வின் பண்ண ஒரு டீமாக வந்து லீடிங்கில் இருக்கிறாங்க. ஸோ எந்த டீமும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஸ் ஜெயிச்சிருக்கிறது. ஆஸ்திரேலியா மட்டும்தான் 5 முறை ஜெயிச்சிருக்குது. ஸோ இந்த ஜிமினி டாம் லேண்டம் நல்ல ஒரு ஷார்ட் அங்கே அது 6ஆக இல்லை பவுண்ட்ரியாக பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அது பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். 6க்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அது ஒரு 4ஆக இருக்கும். டாம் லேண்டம் அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். நியூசிலாந்து பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணால் நல்லா இருக்கும்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஷார்ட். எனக்கு தெரிஞ்ச அது இன்னும் 6ஆ 4ஆக கன்ஃபார்ம் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஸ்கோர்ஸ் இன்னும் ஆடாக இல்லை. ஸோ பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச அது 4ன்னு நினைக்கிறேன். ஏன்னா பவுண்டரிக்கு முன்னாடி லைட்டாக டச் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இது பார்த்தா தான் தெரியும் அது 6ஆ இல்லை 4ஆகுமே. ஜஸ்ட்டு 4. ஸோ ஜஸ்ட்டாக லைனுக்கு முன்னாடி ஒரு இன்ச்சு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2 ரன் குறைஞ்சிருக்குது நியூசிலாண்டுக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 4. ஸோ 158 for 4 அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் போயிட்டு இருக்குது. 2 பால் மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைக் டெலிவரி. இங்கே ஒரு குயிக் சிங்கிள் ஓடி இருக்காங்க நியூசிலாந்து பேட்ஸ்மேன். ஸோ மறுபடியும் ஒரு ஓவர் த்ரோ போகலாம் பார்த்தா இல்லை வேணான்ட்டாங்க. ஸோ அடுத்த பால் லாஸ்ட் பால் ஆஃப் பிளங்கெட்ஸ் 8th ஓவர் என்னன்றது பார்ப்போம். டாட் பாலாக இருந்தால் பிளங்கெட் சந்தோஷ் போடுவார். இங்கிலாந்து டீம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். பட் இது ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். டெல்லி இந்த பால் அட்டாக் பண்ணுவாங்க. நான் நினைக்கிறேன் நியூசிலாந்து பேட்ஸ்மேன் வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பவுண்டரிஸ் போனால் மட்டுமே தான் வந்து இங்கே ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். லாஸ்ட் பால் மறுபடியும் ஒரு லேட் கட் மாதிரி சொன்னால் அது டிஃபெண்டான ஒரு ஷார்ட்டு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா டாட் பால் முடிஞ்சிச்சு. ஸோ பிளங்கெட் தான் வின் பண்ணியிருக்கிறார் இந்த ஓவரை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவர்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. 37 ஓவர்ஸ்க்கு 1 for 4 அப்படின்னு கண்டிஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்குது. ஸ்கோர்ஸ் பெரிய லெவலில் வரலனாலும் பட் இங்கிலாந்து வந்து கேமை கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாங்க. ஸோ நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதே ஷார்ட்ஸை மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பேட்டிங்கில் ரொம்பவே ஸ்லோவாக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் டீம் மாறாமல் தான் இருக்குது. ஏன்னா இந்தியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா டீப் இன்னிங்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. கடைசி வரைக்கும் இப்போ அப்படியே ஷார்ட்லேயே வச்சுருப்பாங்க ஒரு இதுலேயே. ஆனால் கடைசி அப்படியே ஜெயிச்சுவாங்க. பட் நியூசிலாந்து கூட மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா அது போட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நியூசிலாண்டும் பார்த்திங்கன்னா ஆடிட்டு இருக்காங்க. இங்கிலாந்து அகேன்ஸ்டாக ஜெயிக்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் போகிற மாதிரியே இருக்குது. சொல்லிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு ஸ்கோர் போயிடுது. ஸோ நல்ல ஒரு ஷார்ட் ஃப்ரம் டாம் லேண்டம். ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பேட்ஸ்மேனாக மாறவான்னு சொல்லும்போது சொல்லிட்டே இருக்கும் மாதிரியே அவர் ஒரு 4 அடிச்சிட்டாரு. ஜானி பாஸ்டும் அந்த மாதிரி ஃபீல் போட்டு மிஸ்டேக் ஆகிட்டார் லைட்டாக 4 போனதுனால. நல்ல ஒரு டெலிவரி பண்ணி அதனால் ஒரு ஷார்ட் இருக்குது. அதனால் ஒரு கவர் ட்ரைவ் சூப்பராக ஃப்ரெண்ட் ஃபுட் ஆடி நல்ல பர்ஃபெக்டாக டைம் பண்ணார். அதனால ஒரு ஸ்கோர் போயிடுது. நைஸ் ஷாட் ஃப்ரம் டாம் லேண்டம். லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் இருக்குது. ஸோ நல்லா டைமிங் இருக்குது விட்ட ஃபர்ஸ்ட் ஸ்கோர் வந்து 255 வந்து வெளியே பண்ணிக்கலாம். ஸோ சொல்லிகிட்டே இருந்தோம். இந்த ஜஸ்ட் மிஸ்ஸு பால் அழகாக அப்படி பேட்டை தாண்டி போயிடுச்சு. இதுக்கு அந்த பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஸோ இன்னும் 4 பால் இருக்குது. மார்க் குண்டோட ஓவர் இன்னும் முடியல. இன்னும் 4 பால் தான் பெரிய லெவலில் விக்கெட் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பார்த்தே ஆகணும். ஸோ நிறைய பேர் அவங்க இன்னும் இங்கிலாண்டாக வின் பண்ணோம் நியூசிலாண்டாக வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது மறக்காமல் உங்களோட ஓட்டுக்களை இந்த வீட்டில் போயிட்டு கேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே மார்க் கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்ததுன்னா ரொம்ப நல்ல ஒரு டெலிவரி. அந்த பேட்டில் எப்படி படாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு நல்ல ஒரு டெலிவரியை போட்டிருக்காரு. ஸோ இங்கே மறுபடியும் பேர்மன் ஒரு சிங்கிள். ஸோ 164 அது வந்து இருக்குது. ஸோ இன்னும் 3 பால் இருக்குது. இந்த 3 பால் என்ன பண்ணுறாங்கன்றது பார்க்கணும். அட்டாக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அந்த இங்கிலாண்டா நியூசிலாண்டா எந்த டீம் வந்து வின் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. லிங்க்கில் போய்ட்டு உங்களோட ஓட்டை கேஷ் பண்ணுங்கள்.
நீங்கள் மார்க் கூட அவர் ஓவர்ஸ் எங்கே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறாரு. இன்னும் 3 பால் இருக்குது அவர் ஓவரில். ஸோ பெரிய லெவலில் எங்கேனாலும் இந்த ஓவர்ஸில் விக்கெட் எடுத்தால் மட்டுமே தான் வின் பண்ண முடியும். ஸோ மறுபடியும் அதே மாதிரி ஒரு டெலிவரி லீடிங் ஏஜ். ஸோ டாட் பால் நீஷம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடுறாரு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் கிளாஸ் ரூம் இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ சன்லைட் கொஞ்சம் அங்கங்கே எட்டு பார்த்து போகிறதுனால மழைக்கான கன்ஸ் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 164 ஃபார் 4 அப்படின்னு கண்டிஷன்ஸில் 38வது ஓவர் போயிட்டு இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 4.45 வந்துருக்கீங்க. நைஸ் டெலிவரி. நான் பவுன்ஸ் இருக்குன்னு பார்த்து கொஞ்சம் பவுன்ஸே இல்லை. ஸோ வார்னிங் கொடுக்கல ஓவர் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஒரு பால் இருக்குது. ஏன் மட்டும் நல்லா ஒரு அப்ளா பண்ணுறாரு, க்ளாஸ் கொடுக்குறாரு. ஏன்னா நல்ல ஒரு டெலிவரி அது. பவுன்ஸுன்னு எதிர்பார்த்து பேட்ஸ்மேன் முடிஞ்சால் இல்லை பவுன்ஸே இல்லாமல் கலக்கிட்டு தான் வருது. முடிஞ்சே கலக்கிட்டு தான் வருதுன்னா கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அந்த தான் பாலே வந்துருக்கு. ஸோ நோ பவுன்ஸ், ஸோ நோ வார்னிங். ஸோ குட் டெலிவரி ஃப்ரம் மார்க் குட். ஸோ ஜாஸ் பட்லர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. பேட்ஸ்மேனையும் சரி, சாரி பவுலரையும் சரி, கேப்டனையும் சரி. ஸோ நல்ல ஒரு டெலிவரி. லாஸ்ட் பால் மறுபடியும் இங்கே கட்டி விடுறாரு. ஸோ T20 டிசிஷன் மறுபடியும் ஒரு சிங்கிளாக டெவலப் பண்ணணும். இந்த சிங்கிள் தான். ஸோ 165 ஃபார் 4 அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வின் ஆகுது இந்த மேட்ச்சு. இன்னும் 12 ஓவர் இருக்குது. இந்த 12 ஓவரில் என்னென்ன நடக்கும், எப்படின்னா இங்கிலாந்து வந்து அவங்க லஞ்சை ஸ்கோர் பண்ண போகிறாங்க, எப்படின்னா இங்கிலாந்து விக்கெட்டுக்கான பிளான் இருப்பாங்க அப்படின்றத மக்கள் நம்ம படிச்சுருக்காங்க. ஸோ ஸ்டேட்டும் வித் எஸ்டிவி தமிழ் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எஸ்டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ இந்த லிங்க் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஆடியோ லைவ் கம்யூனிட்டி அது தமிழில் கொடுக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த லிங்க் ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு காமிச்ச மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு தேவையாக இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் வித் எஸ்டிவி தமிழ் ஒரு சீரிய இடைவெளிக்கு பிறகு பேசும். வெல்கம் பேக் டு எஸ்டிவி தமிழ். மேட்சை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் மிக்க நன்றி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து கெய்னிங் மொமெண்டம் அப்படின்னு சொல்லி நாட் 7 அப்படிங்கிற ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் லார்ட்ஸில் நடந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மேட்ச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விக்ட்ரி ஃபார் இங்கிலாண்டு. ஸோ கண்டிப்பாக விமன்ஸ் டீமில் இங்கிலாந்து வச்ச மாதிரி இங்கே இந்த டீம் இந்த மேட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஜெயிக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த 50 ஓவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா தான் நடந்திருக்கு 2017 ஃபைனல்ஸில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தான் வின் பண்ணியிருக்காங்க. அது உமன்ஸ் கிரிக்கெட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா மென்ஸ் கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஃபைனல் மேட்ச் போயிட்டு இருக்குது. ஸோ 167 ஃபார் 4 அப்படின்னு கண்டிஷன்ஸில் போயிட்டு இருக்குது. ஸோ 2017 ஃபைனல்ஸில் லார்ட்ஸில் நடந்த ஒரு ஃபைனல் மேட்ச்சு. இந்தியா வந்து 219 ஆல் அவுட்டு. அண்ட் இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா 228 ஃபார் 7 அப்படிங்கிற கேஸில் வந்து பேட்டிங் ஆனாங்க. ஸோ இங்கிலாந்து 1/9 ரன்ஸ். ஸோ நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் இங்கிலாந்து அந்த மேட்ச்சில். ஸோ சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த மேட்ச் எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். இது வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை, மழைக்கான சான்சஸும் இல்லை. ஸோ பிளங்கெட் அவரோட ஓவரை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கிறாரு. இங்கே ஒரு நல்ல ஒரு லேட் கட் 4 போகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, தேர்ட் மேன் ஃபீல்டில் இருக்காருன்னு வந்து பால் எடுத்துட்டாரு. ஸோ நைஸ் கண்ட்ரோல் இந்த ஃபீல்ட். ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் அந்த ஃபீல்டர். தேர்ட் மேன் தான் அவர் மட்டும் தான் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன், வேறு யாரும் அந்தளவுக்கு வரலை. ஸோ அஷாக் நோக்கா அப்படின்னு சொல்லணும் என்ன சொல்ல வரனா, ஐ ஃபீல் தட் இங்கிலாந்து வில் வின் த வேர்ல்டு கப் திஸ் டைம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் டு கமெண்ட் யுவர் ரிவ்யூஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு எவ்ரி ஒன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஜெமாக் நாட் செவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி டேஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்ல வரான்னு தெரியல, சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்கள் 4 போகுமா அப்படின்னு பார்த்தா எஸ் இட்ஸ் அ 4. ஜேம்ஸ் நேஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர் 3வது 4 அடிச்சிருக்கிறாரு. இங்கே பிளங்கட்டோட ஓவரில் ஆல்மோஸ்ட் மொமெண்டம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ சொன்ன மாதிரி ஜெமாக் நாட் செவன் சொன்ன மாதிரி நியூசிலாந்து அவங்களோட மொமெண்டம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ரன் ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. 4.37 வந்துருக்குது. ஏன்னா 3.9 தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 4.97 வந்துருக்குது. சரி 4.37 வந்துருக்குது. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஃப்ரம் நியூசிலாந்து பேட்டிங். இந்த ஒரு பவுண்டரி பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோரும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 169 for 4. ஸோ இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை. பட் மறுபடியும் இங்கே ஒரு நல்ல ஒரு ஷார்ட்டு கேட்சா எஸ் இட்ஸ் கேட்ச் சொல்லி இப்போ தான் ஒரு ஷார்ட் ஆனாரு. மறுபடியும் அடுத்த பாலே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாரு. ஜேம்ஸ் நேஷம் ஏன் ரிஸ்க் எடுத்தாருன்னு தெரியல. பட் விக்கெட்ஸே இல்லாத டைமில் இந்த மாதிரி ஆடுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். பட் ஏன் இந்த ஷாட் ஆடினாருன்னு எனக்கு தெரியவில்லை. பட் நியூசிலாந்து விக்கெட்டை இழந்துட்டாங்க. அதுதான் இங்கே உண்மையான விஷயம். இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஃபேஸ் ஸ்கோரில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றது நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்னர் வர போகிறார். அடுத்து எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ரோல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல ஷாட்னே சொல்ல முடியாது. ஏன்னா டைமிங்கும் இல்லை, ஷார்ட் செலெக்ஷனும் சரியாக இல்லை. ஸோ டேரெக்டாக கைக்கு அழகாக கையில் வந்து மாட்டிடுச்சு. இன்சைட் இந்த சர்க்கிள்லேயே வந்து கையில் மாட்டிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது 4 போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருந்திருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ ஜேம்ஸ் நேஷம் இஸ் அவுட். ஸோ நெக்ஸ்ட் வர பேட்ஸ்மேன் யாருன்றது பார்ப்போம். அதுக்குள்ள ஒரு சிறிய இடைவெளி. ஸ்டேட்யூன் எஸ்டிவி தமிழ். வணக்கம், மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிபி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பை இறுதிப் போட்டி. இது 175 ரன்களுக்கு நியூசிலாந்து 5 விக்கெட் இழப்பு. 39.2 ஓவரினுடைய முடிவில் இன்னும் 11 ஓவர் மட்டுமே இருக்கிறது. 176 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். 4.47 ரன் ரேட்டாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கிறோம். நியூசிலாந்துடைய நாம் ஆரம்பத்தில் சொல்லியதைப் போல லோ ஸ்கோரிங் பிட்ச் என்ற ஒரு நிலை தொடர்ந்து இங்கே இருக்கிறது. மிக அழகாக அடிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் அடுத்தடுத்து 5 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். இன்னும் 11 ஓவர் இருக்கிறது. 5 விக்கெட் இழப்பு. கிராண்ட்ஹோம் 2 ரன்களுடனும் லாக்கம் 24 ரன்களுடனும் மார்க் வுட் தன்னுடைய 8வது ஓவரில் 3வது பந்தை வீசியிருக்கிறார். முதல் பந்தில் ஒரு ரன், 2வது பந்தில் 2 ரன், 3வது பந்து டாட் பாலாக தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உடன் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் இருக்குமாறு கேட்க. அடுத்த பந்து மிகச் சிறப்பாக அடித்தாடினார். இந்த முறை தடுத்து 4 எல்லைகள் தடுத்து நிறுத்தப்பட்டு மீண்டும் திருப்பி எடுக்கப்பட்டது. 1 ரன் மற்றும் 2 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள்.
நியூசிலாந்து ரன்களை எடுப்பதற்கு சற்று தடுமாற்றமும் போராட்டமும் நிறைந்து தான் காணப்படுகிறது. 5 விக்கெட் இழப்பு என்ற நிலையில் ரன்கள் அதிகமாக எடுக்க முடியவில்லை என்பதும் தெரிகிறது. இந்த முறை அவர் அடித்த பேக்வேர்ட் ஸ்கொயர்லெக் ஏரியாவில் அடித்திருந்தார். ஃபீல்டர் சரியாக 4 எல்லையில் தடுத்து நிறுத்தி மீண்டும் திருப்பி இருக்கிறார்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி, நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து. இன்றைய போட்டி மிக முக்கியமாக யார் வெற்றி பெறுவார்கள், யார் தோல்வியை தழுவார்கள் என்ற நிலையெல்லாம் கடந்து இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு முழுவதுமான ஒரு 2 டப் அணி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் இருவருமே ஒரு கட்டத்தில் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் எப்படி எதிர்ப்புதிருமாக இருப்பார்களோ அது போன்று நியூசிலாந்தும் இங்கிலாந்தும் கூட சற்று அதே மாதிரியான ஒரு மனநிலை இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு நல்லெண்ண முறையில் தான் இப்பொழுது வரை விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 178 5 விக்கெட் என்ற இழப்பிற்கு என்ற நிலையில் டி கிராண்ட்ஹோம் 4 ரன்களுடனும் லாத்தம் 24 ரன்களுடன் அடுத்த பந்து அழகாக அடித்து ஆடுகிறார். ஆனால் ஃபீல்டரும் மிகச்சிறப்பாக அதை பிடித்து நிச்சயமாக அது எக்ஸ்ட்ரா கவர் அப்படி திருப்பி அனுப்புகிறார். அந்த வேகத்தில் பந்து சென்ற வேகத்தில் பந்து திரும்பி வந்திருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு ரன் எடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் ஒரு பார்வையாளராக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக எஸ்டிவி தமிழ் சேனல் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. ஒரு ஓவர் இடைவேளையில் இருக்கிறோம். அதோடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள் மற்றும் நிகழ்வுகள் அனைத்தும் எஸ்டிவி தமிழ் சேனல் தொடர்ந்து உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறதா. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். இணைந்திருங்கள், காத்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரே குரல் நேர்மை குரல். தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனல் பல நிகழ்ச்சிகளை உலக தமிழ் மக்களுக்காக நேரலையில் வழங்கி கொண்டிருந்தது. அதனுடைய பல போட்டிகள், அதனுடைய காரணமாக பல போட்டிகள் நீங்கள் நேரலையில் பார்க்க நேர்ந்தது. தற்போதும் லைவ் கிரிக்கெட் ஆடியோ கமெண்ட்ரி. அடுத்த பந்தை வீசவடித்தார் பிளங்கட். இந்த பந்து டாட் பாலாக விக்கெட் கீப்பரிடம் பந்து செல்லவே டாட் பாலாக மாறியது. டி கிராண்ட்ஹோம் 5 ரன்களுடன் லாத்தம் 24 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். பிளங்கட் தன்னுடைய 10வது ஓவரில் முதல் பந்தை வீசியிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியினுடைய மைதானத்தில் லார்ட்ஸ் மைதானம் மிகச் சிறப்பான வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மைதானம் இது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க மைதானத்தில் தமிழர்கள் இந்தியர்களின் கூட்டம் இல்லாமல் இருப்பது இது ஒரு வருத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் கூட அந்த கூட்டம் இருந்தால், அந்த இந்திய ரசிகர்களுடைய கூட்டம் இருந்திருந்தால் இந்த மைதானத்தினுடைய குரலே வேறொரு மாதிரியாக இருக்கும் என்பது நன்றாக தெரிகிறது. இருந்தாலும் மைதானம் முழுவதுமாக ஆட்கள் நிறைந்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வானம் தெளிவாக இருக்கிறது. எந்த விதமான மேகமூட்டங்களும் கண்ணுக்கு தென்படவில்லை. ஆகவே முழுவதுமாக போட்டி நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்த பந்து அழகாக தட்டி பிடிக்கிறார். இந்த முறை அந்த பந்து 1 ரன் மட்டும் எடுக்கிறார்கள். இந்த முறை அது மிட் விக்கெட் ஏரியாவில் அடிக்கப்பட்ட பந்து மீண்டும் திருப்பி விக்கெட் கீப்பரிடம் வந்துவிட்டது. அவர் 1 ரன் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி, நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து. இந்த போட்டியினுடைய மிக முக்கியமான விஷயமே என்னன்னு சொன்னால், இந்த லார்ட்ஸ் மைதானம் லோ ஸ்கோரிங் மைதானம் என்று நாம் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் கூட ரன்கள் சிறிதளவு இடைப்பட்டு மீண்டும் ரன்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதோடு தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். அப்படி இடைப்பட்டு வந்தாலும் கூட அவர்கள் ஒரு பெரிய ரன்களை எடுத்ததாக தெரியவில்லை. இந்த முறை அடித்தாடித்தார். இது நேரடியாக லாங்கான் ஏரியாவில் 1 ரன் மட்டும் எடுக்கிறார்கள். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிளங்கட் தன்னுடைய 10வது ஓவரின் 5வது பந்தை வீச வரைகிறார். தொடர்ந்து பார்க்கலாம். நிச்சயமாக இங்கிலாந்து குறைவான ரன்கள் எடுத்தாலும் கூட நியூசிலாந்து அத்துணை எளிதாக இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களை விளையாட விடுவார்கள் என்று தெரியவில்லை. நிச்சயமாக இந்தியாவுக்கு அத்தனை சவாலை கொடுத்த அதே நியூசிலாந்து நிச்சயமாக இங்கிலாந்துக்கும் அத்தனை சவால்களையும் நிச்சயமாக கொடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை.
தொடர்ந்து பார்க்கிறோம் 5 விக்கெட்டுகள். பெரிய அளவில் ரன்களை சேர்த்தது போன்ற எந்த ஒரு நிலையும் அங்கு காணப்படவில்லை. இருந்தாலும் கூட நாம் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து. இந்த போட்டியின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இங்கு நாம் பார்ப்பது இந்த இதுவரை 3/42 என்ற நிலையில் பிளங்கட் தன்னுடைய விக்கெட்டுகளை 3 விக்கெட்டுகளை தொடர்ந்து எடுத்திருக்கிறார். 42 ரன்கள் மட்டும் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் கூட இது பெரிய அளவில் ரன்கள் கொடுக்கப்பட்டாலும் கூட விக்கெட்டுகள் தொடர்ந்து 3 விக்கெட்டுகளை எடுத்தது மிக சிறப்பான ஒரு விஷயம். காரணம் என்னன்னு சொன்னால் நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களை பெவிலியன் திருப்பினால் மட்டுமே ரன்களை குறைக்க முடியும் என்ற இலக்கு சரியான இலக்கு தான் என்பது தெரியும். ஆகவே 181 ரன்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு 40.5 ஓவர், அதாவது 41வது ஓவரில் இன்னும் ஒரு பந்து வீசினால் 41வது ஓவர் முடிவடைந்துவிடும். இந்த நிலையில் அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏற்கனவே பல விஷயங்களை உங்களுக்காக கொடுத்தோம். அதில் நியூசிலாந்தினுடைய பேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்று பார்க்கும்போது பெரிய அளவில் அவர்கள் ரன்களை எடுக்கவில்லை. போன முறை இந்தியாவுக்கு எதிராகவும் அவர்கள் பெரிதாக ரன்கள் எதுவும் எடுக்கவில்லை. இருந்தாலும் கூட அவர்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களில் தொடர்ந்து விளையாட முயற்சிப்பார்கள். இது நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கிறது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 181 ரன்களுக்கு 5 விக்கெட் இழப்பு என்ற நிலையில் 42வது ஓவரில் முதல் பந்து வீசப்பட்டிருக்கிறது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் மீண்டும் தன்னுடைய பந்து வீச்சை தொடர்ந்திருக்கிறார். 5 ஓவர் முடிந்திருக்கிறது. 6வது ஓவரில் முதல் பந்து வீசியிருக்கிறார். 221 இது நியூசிலாந்துடைய ஸ்கோராக 253, 270, 235 என்று 6-8 10 என்ற ரன்கள் எடுத்திருந்தாலும் தற்போது 221 எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கரண்ட் ரன் ரேட்டை வைத்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களும் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம். அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நேரலையில் உங்களுடைய இன்பாக்ஸில் அறிவிப்புகளாக வரும். அதனை தொடர்ந்து நீங்கள் அத்தனை நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் கண்டுகளிப்பதற்காக நாம் இந்த ஒரு அறிவிப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனலை அன்போடு சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் பெல் பட்டனை கொடுக்குமாறு கேட்கிறோம். அடுத்த பந்து மிகச்சிறப்பாக திருப்பி ஆடுகிறார். இந்த முறை அது ஆனாலும் கூட பெரிய அளவில் செல்லவில்லை. ஆகவே 1 ரன் எடுத்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இது ஆர்ச்சனுடைய பந்து. 6வது ஓவரினுடைய 3வது பந்து வீசியிருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நியூசிலாந்து இந்த முறை வெற்றி பெறுமா? ஹெல்மெட்டில் அடித்து பந்து மேலே எகிறியிருக்கிறது. அவருடைய பேட்டில் மட்டும் அது படவில்லை, ஹெல்மெட்டிலும் பட்டு பந்து மேலே இருந்திருக்கிறது. ஆகவே 1 ரன் எடுத்திருக்கிறார். நாம் பார்த்திருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து. இந்த முறை ஒவ்வொரு நிலையும் பல போட்டிகள் தொடர்ந்து நாம் இதுவரை நேரலையாக வழங்கியிருக்கிறோம். இந்த நிலையில் நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து இருவருமே புள்ளி பட்டியலில் முதல் 2 இடத்தை பெறாதவர்கள், 3, 4ஆம் இடத்தை பெற்றவர்கள். இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் முதல் 2 இடங்களை பெற்றிருந்தாலும் கூட அவர்களால் வெற்றி என்ற இலக்கை பெரிதாக எட்ட முடியவில்லை. காரணம், அந்த நிலையில் அவர்கள் மிக அழுத்தமாக தடுக்கப்பட்டார்கள். ரன் எடுப்பதற்கு மட்டுமல்லாமல் பெரிய அளவில் அவர்களால் அந்த போட்டிகளை வெற்றி கொள்ள முடியவில்லை. ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் ஒரே மாதிரியான ரன்கள் சேகரிப்பில் ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் ஒரே மாதிரியாக அவர்கள் எதிர்கொண்டதாக தெரிகிறதாகவே அவர்கள் இருவரும் போட்டியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். ஆகவே நியூசிலாந்து இங்கிலாந்து தொடர்ந்து விளையாட கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இறுதிப் போட்டியின் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று கூட சொல்லலாம். நியூசிலாந்து தன்னுடைய 42வது ஓவரை இழுக்கப்பட்டிருக்கிறது. அழகாக அடித்தார்கள் பந்து 1 ரன் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். அதுபோல
இங்கிலாந்து மட்டும் தன்னுடைய இன்னிங்ஸை இன்னும் ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக இங்கிலாந்து தன்னுடைய இன்னிங்ஸை ஆரம்பிக்கும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். இந்த பந்தும் அப்படித்தான் சென்றது. அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எஸ்டிவி தமிழ்ச்சானல் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இதுவரை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் எஸ்டிவி தமிழ்ச்சானலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக எஸ்டிவி தமிழ்ச்சானலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகள், பரபரப்பான நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறது. அப்படி இணைந்திருங்கள், காத்திருங்கள் எஸ்டிவி தமிழ்ச்சானல். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனல் பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வர இருக்கிறது. அவர் அனைத்தும் பார்த்து நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனல் குறித்த உங்கள் மேலான கருத்துக்களை இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தடுத்து 184 ரன்கள் இதுவரை எடுத்திருக்கிறார்கள். 5 விக்கெட் இழப்பிற்கு இன்னும் டீப் கிராண்ட் ஹோம் அண்ட் லாகம் விளையாடுகிறார்கள். இந்த பந்து ஒரு ஒயிட் பாலாக ஆர்ச்சர் தன்னுடைய 6 பந்துகளை வீசிட்டார். இருந்தாலும் கூட இன்னும் ஒரு பந்து அவர் போட வேண்டும். காரணம் இறுதியாக போட்ட பந்து ஒயிட் பாலாக அறிவிக்கப்பட்டது. டி கிராண்ட்ஹாம் 8 ரன்கள் 13 பந்துகளை சந்தித்து லாக்கம் 27 ரன்கள் 34 பந்துகளை சந்தித்து அடுத்த பந்தை அழகாக வீசியிருக்கிறார். இந்த முறை ரன்களில் தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எஸ்டிவி தமிழ் சேனல் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை இந்த நிகழ்ச்சிகளில் நேரலையில் பார்த்து பார்வையாளர்கள் அனைவருக்கும் வேண்டுமே எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிவி தமிழ் சேனல் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வழங்கியிருக்கிறது. அவை அனைத்தையும் பார்த்து நீங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை எஸ்டிவி தமிழ் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து 186 ரன்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு 42 ஓவர் முடிந்திருக்கிறது. இன்னும் 8 ஓவர் மட்டுமே பாக்கி இருக்கிறது. இந்த நிலையிலிருந்து நாம் கணக்கிட்டோம் சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 50 ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. அதன் மூலம் 42 என்றால் இன்னும் ஒரு 8 ஓவர் இருக்கிறது. 8 ஓவரினுடைய முடிவில் அவர்கள் பெறக்கூடிய ரன்களாக 236, 240, அதிகபட்சமாக 250 என்ற நிலை. அதுதான் இங்கு ப்ரெடிக்ஷன்லையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 249 ரன்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதுதான் உங்களுக்கு இதுவரை தெரிவிக்கும். ஆகவே 250 ரன்கள் என்ற நிலை தான் வரும். அடுத்த மேக்சிமம் என்று சொல்லக்கூடிய அளவில் அதிகபட்சமாக அவர்கள் ரன்களை அடித்தாலும் கூட அந்த ரன்களை கடந்து அவர்களால் செல்ல முடியாது. ஆகவே 250 ரன்கள் என்றுதான் இறுதியாக சொல்ல முடியும். அது அதிகபட்சமான ஒரு எண்ணிக்கையாக இருக்கும். ஆகவே அதை விட குறைந்த ஒரு 230 அதிலிருந்து 250 என்ற இலக்கு அடைய முடியும். ஆனால் இங்கிலாந்து ஃபீல்டர்கள் இன்னமும் சுறுசுறுப்பாகவே இருக்கிறார்கள். ஆகவே ரன்களை கொடுப்பதில் மிகவும் துல்லியமாக அளந்துதான் கொடுக்கிறார்கள் என்ற நிலை தான் இருக்கிறது. ஆகவே இந்த பந்தும் இந்த முறை மார்க் வுட் போட்டுக்கொண்டிருக்கிறார். தன்னுடைய 9வது ஓவரில் 2வது பந்தை வீசியிருக்கிறார். 2 பந்துகளிலும் 2 பால்களிலும் ஒரு ரன் எடுத்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து 188க்கு 5 விக்கெட் எடுத்திருந்த நிலை தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உலகக்கோப்பை இறுதிப் போட்டி. இந்த போட்டியில் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் பரபரப்பாக இருக்கும். இந்த பந்து அழகாக அடிக்கப்பட்டது. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து பின்புறமாக விக்கெட் கீப்பர் தடுத்தார். ஆனால் செல்ல முடியவில்லை. பின்புறமாக 4 ரன்கள் கொடுத்திருக்கிறது. இது இவர்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்டிங் இன்னிங்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 4 ரன்கள் லெக் பை என்று கொடுத்திருக்கிறார். லெக் பை அல்லாது மிக அதிக கொடுத்த பந்தாகவே தொடர்ந்து நாம் பார்த்திருக்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனல் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் அரையிறுதிப் போட்டியின் மன்னிக்க வேண்டும் இறுதிப் போட்டியின் இறுதிப் போட்டியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து. அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் உங்களுக்காக வர இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்த்திருங்கள், காத்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து இந்த முறை 187 ரன்கள்
5 விக்கெட் இழப்பு. 42.2 ஓவர் முடிந்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்கிறோம் மைதானத்தினுடைய இருக்கக்கூடிய ரசிகர்களின் எண்ணிக்கை நிசப்தமாக இருக்கிறது. இதே இந்தியன் ஃபேன்ஸ் அல்லது இந்தியன் ரசிகர்கள் அங்கு இருந்தால், நிச்சயமாக இந்திய ரசிகர்கள் அங்கு இருந்தால் இப்படி இருக்காது. மிக உற்சாகமாகவும் ஆரவாரமும் அதிகமாக இருக்கும். ஆகவே இங்கு அத்தகைய ஒரு சூழல் இல்லை. 30% இந்தியர்கள் நிச்சயமாக எல்லா போட்டிகளிலும் கலந்து கொள்கிறார்கள் என்ற நிலை. ஆனால் இன்று நிச்சயம் அத்தனை சதவீதம் மக்கள் இருக்க மாட்டார்கள் என்றுதான் தெரிகிறது. தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் 48வது இறுதிப் போட்டி என்று மற்றும் இறுதிப் போட்டி என்று இதை சொல்ல வேண்டும். அடுத்த பந்து 195 ரன்கள், 5 விக்கெட். அடுத்த பந்து அழகாக தூக்கி அடிக்கிறார். இந்த முறை நேரடியாக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஃபீல்டரிடம் சென்று 1 ரன் மட்டும் எடுக்கிறார்கள். ஒரு லெக் பையில் 4 ரன்கள். இந்த ஓவரில் மட்டும் 9 ரன்கள் இதுவரை எடுத்திருக்கிறார்கள். இப்போதுதான் அந்த உற்சாகத்தினுடைய விளிம்பை ஆரம்பத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவும் கூட இப்போதைய நிகழ்வு அல்ல. இது முன்கூட்டியே நடந்த நிகழ்வின் பதிவாக அந்த ஆரவாரத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது இந்தியா விளையாடும் போது இந்த கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். மிக கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் அங்கு அலைமோதி இருந்தது. அது போன்ற அங்கு ஆரவாரம் மிகச்சிறப்பாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அத்தனை ஆரவாரம் இல்லை, மிக அமைதியாக இருக்கிறது. அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடித்து ஆடுகிறார். இந்த முறை எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் பந்து தடுப்பு நிறுத்தப்பட்டு மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகிறது. 1 ரன் மட்டும் எடுக்கிறார். டி கிராண்ட்ஹோம் 12 ரன்களுடன் லாத்தம் 30 ரன்கள் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். எஸ்டிவி தமிழ் சேனல் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. ஆர்ச்சர் தன்னுடைய 7வது ஓவரை முதல் பந்தை வீசியிருக்கிறார். தொடர்ந்து அவர் கூட இருக்கிறார். இதுவரை 197 ஃபார் 5 என்ற நிலை 43.1 ஓவர் முடிவில். அடுத்தடுத்து இவர்கள் பந்துகளை சுழற்றி அடிக்கத்தான் விரும்புவார்கள். ஏனென்றால் இறுதி ஓவர் வர வர இவர்கள் அடித்தாட முயற்சிப்பார்கள். ஆர்ச்சருடைய பந்தை பின்புறமாக திருப்பி அடிக்கிறார். ஆனால் 1 ரன் மட்டும் எடுக்க முடிகிறது. தொடர்ந்து பார்க்கிறோம். அதுவும் லெக் பை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறார்களே 1 ரன் இயற்கையாகவே கிடைத்துவிட்டது. டி கிராண்ட்ஹோம் 12 ரன்களுடனும் லாத்தம் 30 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நியூசிலாந்து 198 ரன்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு என்று 43.2 ஓவர் முடிவு. அடுத்த பந்து அழகாக அடித்து அடித்தார். இந்த முறை பெரிய இதாக செல்லவில்லை. 1 ரன் மட்டும் கொடுத்திருக்கிறது. அடுத்தடுத்து விளையாட முயற்சிப்பார்கள், அடித்தாட முயற்சிப்பார்கள். நிச்சயமாக விக்கெட் விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கும். அதே போன்று நியூசிலாந்தும் அதை உபயோகித்துக் கொள்வார்கள் என்பதுதான் இங்கே தெரிகிறது. ரன்கள் அதிகமாக வருவதை அவர்களும் விரும்ப மாட்டார்கள். ஆகவே மிக தீவிரமாகவே இருக்கிறார்கள் நியூசிலாந்து ஃபீல்டர்கள். மிக சுறுசுறுப்பாகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆர்ச்சர் தன்னுடைய அடுத்த பந்தை வீசுகிறார். இந்த பந்து நேரடியாக சென்ற பந்து விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. ரன்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்து டாட் பாலாகவும் ஒய்டாகவும் போட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு டாட் பால், ஒரு ஒய்டு என்ற நிலை தொடர்ந்து பார்க்கிறோம். இது ஆஸ்திரேலியாவுக்கு நிகழும்போது பேட்ஸ்மேன் மேலெழும்பி அதை அடிக்கும்போது ஹெல்மெட்டே தலையிலிருந்து கழண்ட ஒரு சூழல் இருக்கிறது. அந்த அளவுக்கு இவருடைய பந்து வேகம் இருக்கிறதாக தெரிகிறது. அதை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியை பார்த்துக்கிறார். அடுத்த பந்து அழகாக அடிக்கிறார். இந்த முறை ஃபீல்டரிடம் சென்று விட்டது. ஆகவே ரன் எதுவும் இல்லை. இன்னும் 2 பந்துகள் அவர் போட வேண்டும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் மிகச்சிறந்த ஒரு பவுலிங் அட்டாக்கை கொடுக்கக்கூடிய மிக முதன்மை இடத்தில் வகிக்கும் இங்கிலாந்தின் முதன்மையாக பந்து வீச்சும் அளவுக்கு சிறப்பான ஒரு பவுலர். அவருடைய 4 பந்துகள் முடிந்துவிட்டிருக்கு. இன்னும் 2 பந்துகள். 7வது ஓவர். அடுத்த பந்து அழகாக திருப்பி அடிக்க முயற்சிக்கிறார். ஜோஃப்ரா ஆர்ச்சனுடைய அனைத்து பந்துகளையுமே பேட்ஸ்மேன் திருப்பி அடிக்க தான் ஆசைப்படுகிறார். இது டி கிராண்ட்ஹோம் தொடர்ந்து 4 பந்துகளையுமே திருப்பி அடிக்க முயற்சிக்கிறார். ஆனால் போகவில்லை. இந்த முறையும் அது லெக் பை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒரு ஒயிட், ஒரு லெக் பை, 2 லெக் பை என்று 2 லெக் பை கொடுக்கப்பட்டதனால் ஒரு பந்து அதிகமாக வீச வேண்டிய ஒரு ஒயிடுக்காக ஒரு பந்து அதிகமாக வீச வேண்டிய ஒரு நிலை.
தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். இணைந்திருங்கள், காத்திருங்கள், பார்த்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்து வைட் பாலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஜோஃப்ரா ஆர்ச்சர் சரியான பந்து வீச்சுகளை இந்த ஓவரில் சரியாக போட்டது மாதிரி தெரியவில்லை. காரணம் 3 லெக் பை ஒரு ஒயிட் பால் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கடைசி பந்தை வீசியிருக்கிறார். இதோடு இந்த பந்தும் பவுன்ஸ் ஆகியிருக்கிறது. அதிகமான பவுன்ஸ் வந்ததுனால் மீண்டும் ஒயிடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆச்சரியமாக பார்க்கிறார் ஆர்ச்சர், இத்தனை பந்துகளை நாம் வீச வேண்டுமா ஒரு ஓவரில் என்று. ஆனாலும் ஒயிடு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆகவே இந்த ஓவரில் மட்டும் 3, 6, 9 பந்துகளை வீசியிருக்கிறார். 9 பந்துகளை வீசியிருக்கிறார். அது 9வது பந்தினை பார்க்கிறது. 8 பந்துகளை இதுவரை வீசியிருக்கிறார். ஆகவே 9 பால் என்ற நிலை, ஒரு ஓவர் 9 பால் என்பது ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு மிக ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இருந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நியூசிலாந்தினுடைய எண்ணமாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. இறுதி பந்து அழகாக தடுத்தாடுகிறார். 1 ரன் மட்டும் எடுக்கிறார்கள். இதுவரை நடந்த 44 ஓவரினுடைய முடிவில் 204 ரன்கள், 5 விக்கெட் இழப்புக்கு என்ற நிலையில் நியூசிலாந்து படிப்படியாக ரன்களை முன்னேற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய 6 ஓவர் என்ற நிலை நிச்சயமாக எத்தனை ரன்கள் அடிக்கிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 44வது ஓவரினுடைய முடிவில் இருக்கிறோம். இன்னும் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு பெல் பட்டனையும் அழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் உங்களுக்காக எஸ்டிவி தமிழ் சேனல் பல வழங்க இருக்கிறது. அவை அனைத்தும் நீங்கள் நேரில் பார்ப்பதற்காக எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையும் எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரே குரல் நேர்மையில். வெல்கம் பேக் டு எஸ்டிவி தமிழ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 6 ஓவர்ஸோட மேட்ச் தான். ஆல்மோஸ்ட் 44 ஓவர் முடிஞ்சிருக்குது. ஸோ 204 for 5, அதாவது 200 தொடுமா அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருந்தப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரம் டாம் லாண்டம் அண்ட் டி கிராண்டோம். நல்லா நடுவில் வந்து கொஞ்சம் பவுண்டரி ஸ்கோர் பண்ணதுனால 200 ரீச் ஆகிருக்கு. ஸோ இன்னும் 6 ஓவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் ஒரு 10 runs per ஓவர் அப்படின்ற கேஸ் வந்தால் கண்டிப்பாக 250 கிராஸ் பண்ணலாம். ஸோ ஆனால் அதுக்கான கண்டிஷன்ஸ் இங்கிலாந்து அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்கன்னு தெரியுது. ஏன்னா இங்கே மார்க் கூட ஒரு ஓவர் நல்லா போட்டுக்கிட்டார். நல்ல ஒரு டெலிவரி இங்கே. பட் அது வந்து பார்த்திங்கன்னா வீக் அந்த பேட்ஸ்மேன் கீப்பருக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் போயிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் இந்த அளவுக்கு இருக்கும்போது செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக பெரிய லெவலில் இருக்கும். ஸோ ப்ரொஜெக்டட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 run ஓவர் அப்படின்னு போட்டால் கூட 251 அப்படின்ற கேஸ் தான் வருது. சாரி 8 run ஓவர் அப்படின்னு போட்டால் 252 வருது. 6 runs per ஓவர் அப்படின்னு போட்டால் 240 runs வருது. அண்ட் இதே ரன் ரேட் மெயின்டைன் பண்ணாங்கன்னா 232 அப்படின்ற கண்டிஷன்ஸில் வின் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மேட்ச் இங்கிலாந்து பக்கம் தான் போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே நல்ல ஒரு டெலிவரி, இது ஒரு 6 ஆகுமா அப்படின்னு பார்த்தா எஸ், இட்ஸ் கோயிங் டு பி 6. நல்ல ஒரு ஷாட் இங்கே ஃப்ரம் டாம் லாண்டம். அவர் நல்ல ஒரு செட்டில் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். இங்கே நல்ல ஒரு சரியான ஒரு அடி. அது ஜஸ்ட் ஃப்ளிக் மாதிரி தான் இருந்துச்சு. பட் நல்ல ஒரு பவர் கொடுத்துருக்காரு அந்த ஷாட்டில். நல்ல ஒரு 6. இங்கே டோர்னமெண்ட் 6 வந்து பார்த்திங்கன்னா 355 வந்துருக்குது. நல்ல ஒரு ஷாட்டு, லாங் ஆஃப் திசையில் சரியான ஒரு 6 இது இங்கே. குட் ஷாட் ஃப்ரம் டாம் லாண்டம். 88 meters போயிருக்குது. ஒரு நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் நியூசிலாந்து. சொல்லிகிட்டே இருந்தோம் இதே மாதிரி பேட்டிங் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 runs per ஓவர் அடிச்சா அவங்க கண்டிஷன்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே பவுன்ஸ் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் அடிச்சிருச்சு. ஸோ இட்ஸ் டாட் பால் ஆகிருக்குது மாதிரி. நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் மார்க் வுட். ஸோ இன்னும் 3 பால் இருக்குது. சாரி இன்னும் 2 பால் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா போட்ட 4 பாலில் 3 பால் டாட் பால், அந்த 1 பால் தான் வந்து பார்த்திங்கன்னா 6 பவுண்டரி போயிருக்குது. ஸோ இன்னும் இந்த 2 பால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய லெவலில் ஒரு ஷாட்ஸ் அடித்தா மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர்ஸ் நல்லா வரும். ஸோ இப்போதைக்கு இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து பக்கமும் இல்லை, இங்கிலாந்து பக்கமும் இல்லை. ஓரளவுக்கு பேலன்ஸாக தான் இருக்குது. 50-50 அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சு இந்த பால் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும் எது என்ன நடக்க போகுதுன்ட்டு.
ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ சரியான ஒரு ஷாட், கண்டிப்பாக இது கேட்ச் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, 1 pitch to third man, சரி ஃபைன் லெக். இங்கே ஒரு ரன் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ரன் அவுட். இல்லை, அவர் வந்துட்டார் உள்ள. நல்ல ஒரு ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ், பட் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் மறுபடியும் ரீச்சுக்கு வந்துட்டார். ஸோ இட்ஸ் தேர்ட் அம்பேடிஷனுக்கு போகுது. ஏன்னா இங்கே வந்து அது விக்கெட்டுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இந்த தேர்ட் அம்பேடிஷன் பார்த்தா தான் தெரியும் அது விக்கெட்டாக இல்லையான்ட்டு. மார்க்கன் போயிட்டு உண்டுகிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுத்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன், எனக்கு கொஞ்சம் அடிக்காத மாதிரி போடணும்ட்டு. ஸோ நல்ல ஒரு கேப்டன்சி ஃப்ரம் இயான் மார்கன். அண்ட் ஜார்ஜ் பட்லர் நல்ல ஒரு விக்கெட் கீப்பிங். பால் கைக்கு வந்த உடனே ஸ்டெம்பை ஏம் பண்ணி அடிச்சிட்டாரு கரெக்டாக. ஸோ இங்கே தேர்ட் அம்பையர் அவுட்டான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இது அவுட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிரீஸுக்கு வெளியே தான் இருக்க இப்போ வரைக்கும். இல்லை, வந்துட்டார், கிரீஸுக்குள்ளே வந்துட்டார். அப்போ தான் வந்து பால் வேஸ்ட்டில் படுது. கொஞ்சம் ஏரியாக அடிச்சிருக்கா தான் கண்டிப்பாக இது விக்கெட்டாக இருந்திருக்கும். சில்லி ஸோ ஸ்மால் மில்லிமீட்டர் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இது நாட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இங்கிலாந்து ஃபேன்ஸ் கொஞ்சம் சோகமாக ஆவாங்க, நியூசிலாந்து ஃபேன்ஸ் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருப்பாங்க. ஏன்னா அவுட் ஆகியிருந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா டாம் லாந்தமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இட்ஸ் கோயிங் டு பி கோலின் தி கிராண்டம். ஸோ அவர் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கிறார். இப்போது அவர் ஒரு பெரிய ஷாட் ஆடுவாரா? இல்லை, இது ஒரு பவுன்ஸ் பால்ன்றதுனால அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அப்படியே விட்டுட்டார் பாலை. ஸோ நைஸ் குட் டெலிவரி ஃப்ரம் மார்க் வுட். நல்ல ஒரு பவுலிங் ஸ்பெல்லு. 10 ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, 49 ரன் கன்சீட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா 4.9. ஸோ குட் கம்பேக். ஸ்டார்டிங் 3 ஓவர்ஸில் இருந்த மாதிரியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எடுத்து வந்திருக்காரு இந்த மேட்சும். ஸோ குட் பவுலிங் ஃப்ரம் இங்கிலாந்து. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் 5 ஓவர், லாஸ்ட் 5 ஓவர்ஸ், ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்குது. ஸோ இன்னும் லாஸ்ட் 5%, அதாவது மேட்ச்சே ஸ்கோர் டிசைட் பண்ணுற ஒரு ஓவர்ஸாக தான் இந்த 5 ஓவர் இருக்க போகுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாண்டர் மட்டும்தான் இருக்கிறாரு, வேறு யாரும் கிடையாது. ஸோ அந்த ஒரு பேட்ஸ்மேன் தான் இன்னும் வெயிட்டிங்கில் இருக்கிறாரு டக் அவுட்டில். ஸோ விக்கெட்ஸும் அந்தளவுக்கு விடாமல் ஸ்கோர் பண்ணால் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங் 48 ஓவர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்ஸ் விடாமல் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிவிட்டு 49th ஓவருக்கு விளாச வேண்டியதான், வேறு ஆப்ஷன்ஸே கிடையாது நியூசிலாண்டுக்கு. ஏன்னா அடித்தாலும் சாண்டர் இருக்கிறார் இன்னும் பின்னாடி. ஸோ அவர் ஒரு ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் தான், நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தான் அவரும். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ அதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 பேட்ஸ்மேனில் ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் கொஞ்சம் செட் ஆகிடுவாங்க. ஸோ சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஃபர்ஸ்ட் பால் போட்டுருக்காரு. ஸோ இங்கே டீப் மிட் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள். ஸோ செகண்ட் பால் எப்படி இருக்கும்? ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவரோட ஓவர்ஸை நல்லாவே போட்டுட்டு வராரு. ஸோ அவர் 8வது ஓவர் இங்கே போல் பண்ணுறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு 46, 48 அண்ட் 50 இந்த 3 ஓவரும் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான் பவுல் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். நடுவில் இருக்க 2 ஓவர் தான் கொஞ்சம் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பால்ஸ் அட்டாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். பட் அட்டாக் பண்ணி ஆடிட்டாங்கன்னா ஸ்கோர்ஸ் ஈஸியாக வந்து 250+ கிராஸ் ஆகும். ஸோ பார்ப்போம். செகண்ட் பால் நல்ல ஒரு யாக்கர் ட்ரை பண்ணார், பட் அது ஃபிட்டாஸாக போயிருக்கு. ஒரு ஃபிளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லாங்காக திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள். ஸோ இன்னும் 4 பால் இருக்குது. இந்த 4 பால் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறாங்கன்ற நியூசிலாந்து பேட்ஸ்மேன். ஸோ பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் மிக்க நன்றி. ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சரோட 3வது பால் பவுல் பண்ண வராது. நல்ல ஒரு ஃபீல்ட் செட்டப் இங்கே இங்கிலாந்துக்கு. ஆல்மோஸ்ட் பேக் டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. லாங் அண்ட் லாங் ஆஃப் மட்டும்தான் இங்கே விட்டு வச்சுருக்காங்க ஸ்ட்ரைட்டில், அவுட் சைட் ஃபீல்டில். ஸோ ஸ்ட்ரைட் அடித்தா அசல்ட்டாக 6 போகும், பட் பால் அந்த அளவுக்கு போட மாட்டார் ஒரு ஸ்டைலில் அடிக்கிற மாதிரி. ஸோ இங்கே டஃப்பாக தான் இருக்குது இங்கே நியூசிலாண்டுக்கு பேட்டிங் ஆடுறதுக்கு. முக்கியமாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இங்கே நல்ல ஒரு க்ரௌடி கண்டிஷன்ஸ் இங்கே மேட்ச் ஸ்டேடியம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லார்ட்ஸ் தான் வந்து இருக்குது. ஒரு பழமையான ஒரு கிரவுண்ட் இது. முதல்ல கிரிக்கெட் ஆரம்பித்த ஒரு கிரவுண்டாக கூட இது பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரவுண்டில் இந்த CWC 2019 ஃபைனல்ஸ் நடக்குதுன்னா கொஞ்சம் பெருமையான ஒரு விஷயம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டும் நியூசிலாண்டும் அவங்களோட ஃபஸ்ட்டு வேர்ல்டு கப் லிஃப்ட் பண்ணுறதுக்கான சான்சஸை க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு 1 ஹேண்ட் ஷாட்டு கேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஒரு டாட் பால் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்பேக் ஃப்ரம் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ இன்னும் 2 பால்கள் தான் இருக்குது. இந்த 2 பாலில் வந்து கண்டிப்பாக ஒரு பவுண்டரி ஸ்கோர் பண்ணி ஆகணும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் நியூசிலாண்டுக்கு. ஸோ ரன் ரேட் ஓரளவுக்கு வந்துருக்கு போன ஓவரில். ஸோ அந்த ரன் ரேட்டை வந்து இந்த ஓவரில் கொஞ்சம் கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும். பட் என்ன நிலவரம்னு தெரியல இது வரைக்கும். இங்கே கேன் வில்லியம்சன் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. டக் அவுட்டில் உட்காந்துருக்காரு வெளியே. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நல்ல ஒரு யாக்கர் டெலிவரி. ஸோ டைமிங் இல்லை, ஸோ ரன்ஸும் வரல. டாட் பால் மறுபடியும். ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் தி 46th ஓவர் என்ன ஆகுதுன்றது பார்ப்போம். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி டாட் பால் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் யாக்கர்ஸ் நல்லா போடுறாரு. இப்போது நல்ல ஒரு பேஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கே கொஞ்சம் யோசிக்கிறாங்க நியூசிலாந்து பேட்ஸ்மேன். அதுவும் இல்லாமல் விக்கெட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ சாண்டர் மட்டும்தான் இருக்காது இதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுக்க வேணான்னு தான் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் ஒன்று பறந்துக்கிட்டு இருக்குது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மேலே. நல்ல ஒரு காட்சி இது இந்தியன் ஃப்ளாக்ஸில் இருக்கும். இது ஒரு விக்கெட்டாக இல்லைன்னு
நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலில் முடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பவுலிங் ஃப்ரம் ஜோஃப்ரா ஆர்ச்சர். 3 ரன் தான் கன்சிட் பண்ணியிருக்காரு. ஸோ 214 for 5 அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் 46 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்குது. ஸோ இன்னும் 4 ஓவர் தான். இந்த 4 ஓவரில் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு இன்னும் 2 ஓவர் இருக்குது. ஸோ பாக்கி உள்ள 2 ஓவர் யார் பவுல் பண்ணுவா அப்படின்றது நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் எஸ்டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா இந்த வீடியோ லிங்க்கை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த அடுத்ததான் இந்த 47th ஓவர் பவுல் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிளங்கெட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா அஜில் ரஷீதை ஓவர் போட விடலாம். அப்படி இல்லைனா இது இட்ஸ் கோயிங் டு பி மார்க்கெட்டோட முடிஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ் வோக்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து பக்கம் வந்துருக்குது கொஞ்சம். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலிங் ஸ்பெல் ஃப்ரம் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. ஸோ கிறிஸ் வோக்ஸ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 ஓவர் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு இந்த 4 ஓவர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு முடிச்சுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் ஸ்டார்டிங் 10 ஓவர்ஸில் ப்ரில்லியண்டான ஒரு பவுலிங் போட்டிருந்தாங்க. ஸோ டெத் ஓவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே இவங்க 2 பேரை வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கிறிஸ் வோக்ஸ் அந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஸ்பேஸாக இருக்குது. ஸோ லியான் மோர்கன் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அவரோட பவுலர்ஸை. ஸோ பார்ப்போம். கிறிஸ் வோக்ஸ் 30 வயசு ஆகுது. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம். ஸோ இது வரைக்கும் நல்லா ஒரு பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து. ஸோ இந்த ஓவர் விக்கெட் எடுப்பாரா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட் அந்த கவர்ஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இன்சைட் த சர்க்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ஒரு சிங்கிள் தான் வந்துருக்குது. நைஸ் ஃபீல்டிங் ஃப்ரம் ஜேசன் ராய். ஸோ இந்த ஃபீல்ட் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஃபைன் லெக் அண்ட் டீப் மிட் விக்கெட், லாங் ஆன் அண்ட் ஸ்கொயர் லெக். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபீல்டர்ஸாக வச்சு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பேக்கடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக இருந்தால் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பவுண்டரி ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்ஸ் திசையில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் கேப் இருக்குது. அண்ட் லாங் ஆஃப் டீப் மிட் விக்கெட் திசையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. ஸோ இந்த 2 கேப்ஸ் யூஸ் பண்ணாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்ப்போம் எந்த மாதிரி ஒரு பவுலிங் இருக்குதுன்னு. ஸோ இங்கே லைட்டாக ஒரு புஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து சிங்கிள் ஓடிட்டாங்க. டபுள் ஆகுமா அப்படின்னு பார்த்தா எஸ், ஈஸியாக டபுள் ஓடிட்டாங்க. ஏன்னா அங்கே லைட் ஒரு மிஸ்ஃபீல்டு மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. ஸோ நைஸ் பேட்டிக்ஸ். ஸோ இது வரைக்கும் இந்த விக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தெரியுது இங்கிலாந்துக்கிட்டேருந்து. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்பிடபிள்யூ எட்ஜு அந்த மாதிரி தான் வந்து நிறைய வந்துருக்குது. ஸோ பெரிய லெவலில் ஒன்றும் கேச்சஸ் எதுவும் இல்லை. ஸோ ஈஸியாக வந்து இங்கிலாண்டோட பவுலிங் திறமை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காட்டுறாங்க அவங்க விக்கெட்ஸ் எடுக்கிறதுல. ஏன்னா ஒரே ஒரு கேட்ச் தான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் நீஷம் கொஞ்சம் அவசரப்பட்டு டைமிங் இல்லாத ஷாட் ஆடி விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ அது ஒன்று தான் வந்து இங்கே பிரச்சனையாக இருந்திருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கிலாண்டோட பவுலிங் திறமை தான். நல்ல ஒரு பவுலிங் சீம் டெலிவரிஸ்லாம் நல்லாவே போட்டுருக்காங்க. டவுன் ஸ்விங் இன்ஸ்விங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பவுல் பண்ணியிருக்காங்க. ஸோ கிறிஸ் வோக்ஸ் இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த பால் கண்ட்ரோலில் தான் வச்சுருக்கிறாரு. இப்போ வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ இது 3 பாலில் 4 ரன் தான் வந்துருக்கு. ஸோ அடுத்த 3 பால் என்ன பண்ண போகிறான்றதை பார்ப்போம். ஸோ 4th பால் நல்லா ஒரு வேகமாக அடிச்சிருக்காரு டீப் மிட் விக்கெட் திசையில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சிங்கிளாக மாறுமா இல்லை டபுளாக மாறுமா அப்படின்னு பார்த்தா இது ஒரு சிங்கிள் தான். ஸோ இன்னும் 2 பால் இருக்குது. இந்த 2 பால் என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். அண்ட் இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஜெயிக்குமா இல்லை நியூசிலாந்து ஜெயிக்குமா அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குற லிங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓட்ஸை வந்து கேஷ் பண்ணுங்கள். இந்த ஓட்ஸ் கேஷ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் எந்தெந்த டீமுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கன்றதை பார்ப்போம். நிறைய பேர் வந்து நியூசிலாந்து இஸ் மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்சாக இருக்குமா, எஸ் இட்ஸ் கேட்ச், ஒரு எட்ஜு கிடச்சிருக்கு, லீடிங் எட்ஜ் ஃப்ரம் கோலின் டி கிராண்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் ஏஜ் பேட்டில் ஒரு அற்புதமான ஒரு கேட்சிங்க. அதுவும் சர்க்கிள்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பால் அழகாக வந்து கையில் இறங்கிடுச்சு. ஸோ பெரிய ஷாட் ஆட போயிருக்கலாம். பட் ஏன் இந்த மாதிரி ஒரு டபுள் மைண்டடாக ஆடின ஷாட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது அவர் ஆடினது. ஏன்னா அடிக்கவும் போகல, லைட்டாக ஒரு ஃபிட் பண்ணுற மாதிரி தான் பண்ணார். பட் அது பார்த்தீங்கன்னா லீடிங் ஏஜ் போயிட்டு அழகான ஒரு கேட்ச் கொடுத்துட்டாரு. அது யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா மார்க் வுட்னு நினைக்கிறேன். எஸ் இட்ஸ் மார்க் வுட். ஸோ அழகாக அவர்கிட்டே வந்து கேட்ச் கொடுத்துட்டாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோலிங் டி கிராண்டோம் அவர் இன்னிங்ஸ் வந்து என் பண்ணிட்டாரு. ஸோ பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வேறு வழியே இல்லை, அவர் அவுட் ஆகிட்டார். ஸோ இப்போ வேறு ஆப்ஷன்ஸே இல்லாமல் மிச்சல் சாண்ட்னர் அவர் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வராது இப்போது. ஸோ பேட்டிங் லைனப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேறு பேட்ஸ்மேன்ஸ் கிடையாது இதுக்கப்புறம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கோலிங் டி கிராண்டமாக அவுட்டு. ஸோ
மிச்சல் சாண்டனர், மேட் ஹென்ரி, டிம் சவுத்தி அண்டு ட்ரென் போல்ட் இவங்க 4 பேர் தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேரில் எனக்கு தெரிஞ்சு மிச்சல் சாண்டர் தான் வந்து இறக்குவாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மேட் ஹென்ரிக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ பார்ப்போம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இந்த மேட்ச்சை வந்து ஃபைனல்ஸில் விளையாடிட்டா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஏன் வந்து ஃபைனல்ஸ் வரலை, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இப்போ நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து போயிட்டு இருக்கு இந்த மேட்ச்சு. ஸோ இப்போ மிச்சல் சாண்டர் ஸ்ட்ரைக்கு வருவாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு பேட்ஸ்மேன்ஸும் கிடையாது, ஆட்களும் வேறு இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கொஞ்சம் கேமுக்குள்ளே வந்திருக்கிறாங்க ஒரு விக்கெட் மூலியமாக. ஸோ இன்னும் ஒரு 2-3 விக்கெட் எடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூசிலாந்து ஆல் அவுட் ஆகிடும். ஸோ 250 ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இன்னும் இந்த கண்டிஷன் செட் ஆகுதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நியூசிலாண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மிச்சல் சாண்டர் இஸ் நவ் ஆன் ஸ்ட்ரைக்கு. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரம் டாம் லாங்கம். ஸோ குவாலிட்டி கிரீண்டாமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணார், பட் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ஸோ சாண்டர் இப்போ உள்ளே வந்திருக்கிறாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் தட்டி இருக்கிறாரு. ஸோ கிறிஸ் வோக்ஸ் அவர் ஓவரை முடிச்சிட்டாரு. ஸோ 8 ஓவர்ஸ் முடிஞ்சா 2 for 25 அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் எண்ட் ஆகுது. ஸோ 220 for 6 அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் வந்து போயிட்டுருக்குது. ஸோ இன்னும் 3 ஓவர், லாஸ்ட் 3 ஓவர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரோட 9th ஓவர் அண்ட் கிறிஸ் வோக்ஸோட 9th ஓவர் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட 10th ஓவர், இந்த 3 ஓவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த 3 ஓவரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது தான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் போன ஓவர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 3 ரன் தான் கன்சீட் பண்ணியிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் டீப் டெப்த் ஓவரில் போடும்போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களோட கமெண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இஃப் நியூசிலாந்து பவுலர்ஸ் ஆர் ஈகர்லி டேக்ஸ் விக்கெட்ஸ் தென் நியூசிலாந்து வில் வின் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா பாரதி அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நியூசிலாந்து ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தால் வின் பண்ணுற சான்சஸ் நிறையவே இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸும் கொஞ்சம் அபவ் த பார் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டர் இறங்கியிருக்காரு, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆல்ரவுண்டர். நைஸ் பவுலிங் ஃப்ரம் கிறிஸ் வோக்ஸ். ஒரு லீடிங் ஏஜில் வந்து குவாலிட்டி கிராண்ட் நம்மளோட விக்கெட்டை ஈஸியாக எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 ஓவர்ஸ் 220 for 6 இப்போது 47 ஓவர்ஸ் முடியல. ஸோ லாஸ்ட் 3 ஓவர்ஸ் போயிட்டு. ஸோ ஃபஸ்ட் பால் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்லா போட்டுருக்காரு. ஸோ சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேனை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுன்ஸ் இருக்குது இவரோட பால் தான். அது என்ன ரீசன்னே தெரியல, இவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஈஸியாக வருது, மற்ற பவுலர்ஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி போட்ட முக்கால்வாசி பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோலிண்டி கிராண்டம் போட்ட ஆர்ச்சர், கோலிண்டி கிராண்டம் போட்ட பால் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷார்ட் பால்ஸ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோலிண்டி கிராண்டம் வந்து அவரோட டக் அவுட்டுக்கு போகிறாரு. அது பார்த்திங்கன்னா எல்லாருமே கிளாப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுறாங்க அவரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு. ஸோ மறுபடியும் ஒரு ஷார்ட் டெலிவரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வார்னிங்கும் இல்லை. ஸோ அவரோட பவுலிங் கண்டினியூ பண்ணலாம். இன்னும் 3 பால் இருக்குது. ஸோ ஷார்ட் பால் ரெக்யர்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் 2 ஷார்ட் டெலிவரிஸ் போடலாம் ஒரு ஓடிஐ மேட்சஸில். அதுக்கப்புறம் போட்டால் இது வந்து இட் பி கன்சிடர் அஸ் நோ பால். ஸோ அந்த ஷார்ட் பால் டெலிவரிஸை அழகாக லிமிட் பண்ணிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அழகான ஒரு பவுலிங் ஃப்ரம் ஜோஃப்ரா ஆர்ச்சர். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோலில் வந்துக்கிட்டு இருக்குது இங்கிலாந்து கையில். அண்ட் இங்கிலாந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே உட்காந்துட்டு அழகாக இந்த மேட்சை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வராங்க. நல்ல ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி, கவர்ஸில் அழிக்கப்பட்ட ஒரு பந்து, மறுபடியும் இங்கே ஒரு சிங்கிள். ஸோ 223 for 6 அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் போயிட்டுருக்குது. இன்னும் 2 பால் தான் இருக்குது இந்த ஓவர் முடியறதுக்கு. ஏன் மார்கன் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்கிறாரு அடுத்த 2 ஓவர் என்ன பண்ணலாமே. ஸோ இந்த ஓவர் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்ன தான் அடுத்த ஓவரில் ரன் ஸ்கோர் அதிகமானாலும் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஓவர் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டுருக்கு இது வரைக்கும். ஸோ குட் ஃப்ரம் ஜோஃப்ரா ஆர்ச்சர். சாண்டர் இப்போ ஃபேஸ் பண்ணுறாரு. மறுபடியும் ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஆன் ஒரு சிங்கிள். ஸோ குட் பேட்டிங். இன்னும் ஆனால் இது பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் 26 ரன் அடித்தா மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா 250 தொட முடியும். கோலிண்டி கிராண்டம் கொஞ்சம் சோகமாக தான் இருக்கிறார். டிம் சவுத்தி இருக்கிறார் ரெடியாக. ஏன்னா அவரோட பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்தே ஆகணும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ 224 for 6 ஆஃப்டர் 47.5 ஓவர்ஸ். இன்னும் லாஸ்ட் பால் இன்னும் முடியல. டாம் லாங்கம் 46 ரன்ஸில் இருக்கிறாரு. ஸோ இப்போ பவுண்ட்ரியோட இந்த 50 அடிப்பாரா அப்படின்றத பார்ப்போம் இந்த பாலில். ஸோ லாஸ்ட் பால் நல்ல ஒரு ஷாட் இது.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வந்துருக்குது, டபுள் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ 225 ஃபார் 6 அப்படின்ற கண்டிஷன்ஸில் வந்து எண்ட் ஆகுது. 48 ஓவர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த சேனலில் ஆடியோ லைவ் கமெண்ட்ரி பார்த்துட்டு கொண்டிருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் மிக்க நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே உங்களுக்கு வரும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து எஸ்டிவி தமிழோட டச்சில் இருக்கலாம். ஸோ இந்த லிங்க்கை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு காட்டுறீங்கன்றது நாங்கள் சிக்னேச்சராக எடுத்துப்போம். அண்ட் ஷேர் பண்ணுறது மூலிமா எங்களோட வியூஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மழையும் வரும் எதிர்பார்த்தோம், பட் மழையும் எதுவும் இல்லை. கொஞ்சம் சன்னி கவர்ஸ் தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ க்ளவுடி சன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ இங்கே வந்து எல்பிடபிள்யூ இந்தியா விக்கெட் சான்சஸ் இருக்குதா, அவர் வந்து அம்பையர் எதுவுமே சொல்ல, இங்கே ஒரு ரன் அவுட்டும் இல்லை. லக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாம் லாண்டன் கிட்ட லக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எல்பிடபிள்யூயும் கொடுக்கல, ரன் அவுட் சான்சஸும் இருந்துச்சு, அதுவும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் இங்கே டிஆர்எஸ் கேட்டிருக்காங்க. ஸோ டாம் லாண்டனுக்கு கண்டிப்பாக விக்கெட்டுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மிடில் ஸ்டம்பில் அது பால் வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அவரோட விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். ஸோ இங்கே டிஆர்எஸ் கேட்டிருக்காங்க. உடனே இயன் மார்க் வந்து டிஆர்எஸ் கேட்டுட்டாரு. ஸோ தேர்ட் அம்பையர் செக் பண்ண வைப்போம் அது விக்கெட்டாக இல்லையான்ட்டு. ஸோ பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. ஸோ இது ஃபேர் டெலிவரியா அப்படின்னு பார்த்தா எஸ், இட்ஸ் கோயிங் டு பி ஃபேர் டெலிவரி. நல்ல ஒரு டெலிவரி ஃப்ரம் கிறிஸ் வோக்ஸ். ராட் டக்கர் அவரோட பால் போடுறாரு. ஸோ நல்ல ஒரு சீம் பொசிஷன், பட் சீமில் அந்தளவுக்கு வேரியேஷன் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போயிடுது. ஸோ எனக்கு வந்து இது மேக்ஸிமம் விக்கெட்டுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பால் அந்தளவுக்கு பவுன்ஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக மிடில் ஸ்டம்பில் ஸ்ட்ரைக் பண்ணணும் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் பேட்டில் எதாவது பட்டுருக்கா அப்படின்னு பார்த்தா பேட்லேயும் எதுவும் படவில்லை. ஸோ நேராக காலில் பட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் இம்பேக்ட் இன் லைன். ஸோ இதுதான் அடுத்து என்னன்னு பார்க்கணும். ஹிட்டிங் ஸ்டெம்ஸாக இல்லையா, சாரி பிச்சிங் அவுட் சைடில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி விக்கெட், நோ விக்கெட். ஸோ ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைன் ஆகுது, சாரி ரீட்டைன் இல்லை, கேன்சல் ஆகுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் லெக்குங்கிறது யாருமே நோட்டீஸ் பண்ணல நான் நினைக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாக நீங்கள் சொல்கிறது கரெக்டாக அவுட் சைட் ஆஃபாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸோ அவுட் சைட் லெக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ்க்கு அக்செப்ட் பண்ணல. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 5 பால் இருக்குது. இந்த 5 பால் என்ன நடக்க போகுதுன்றதான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாலே வந்து பார்த்தீங்கன்னா 1 LB. ஸோ இந்த மேட்ச் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் நீங்கள் எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவங்க அந்த டீமுக்கான ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க கமெண்ட் பாக்ஸில் இருக்க லிங்க்கில் வந்து நீங்கள் ஓட்ஸை பதிவு பண்ணலாம். சொல்லிகிட்டே இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீப் டிசைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள். ஸோ இங்கிலாந்து வில் வின் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணாமல் நான் கொடுத்துருக்க லிங்க்கில் போய்ட்டு ஒரு ஓட்ஸை நீங்கள் தெரிவிக்கலாம். ஸோ யார் வின் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி கொடுத்துருக்க வின் ப்ரெடிக்ஷன் படி பார்த்தா நியூசிலாந்து வந்து 13% வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 86% வந்து வின் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க கண்டிஷன்ஸும் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு அனாவசியமான ஒரு பால் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீப்பர் கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டாருன்னு சொன்னால் பாலை விட்டுட்டார். அழகாக 4க்கு அது வந்து பார்த்தீங்கன்னா குத்தி ஸ்பின் ஆகி அழகாக 4 போயிடுச்சு. தேவையில்லாத ஒரு ஒயிட் 4, தேவையில்லாத ஒரு 5 ரன்னு. இங்கிலாந்து இந்த மாதிரி கடைசி நேரத்தில் ப்ரெஷரைஸ் ஆகி ஏன் இந்த மாதிரி ஒரு பவுலிங் பண்ணுறாங்கன்னு அது பட்லர் ஏன் இந்த மாதிரி ஒரு விக்கெட் கீப்பிங், அதுவும் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் கீப்பிங்காக இருக்குது. பால் இப்போ கால் போடுன்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா பிச் பண்ணி டைவர்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக டேன் ஆகிடுச்சு பால். அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பால். பட்லரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாருன்னு சொல்லலாம். கிறிஸ் வோக்ஸும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டாரு. அது தேவையில்லாத ஒரு ஒயிட் 4. ஸோ 5 ரன் ஃபார் நியூசிலாந்து டீம். இது ஒரு ஃபுல் டாஸ் டெலிவரி, இது ஒரு கேட்ச், கன்ஃபார்ம் இது ஒரு கேட்ச்சு. தேவையில்லாத ஒரு ஷாட்னே சொல்லலாம். மிச்சர் டாம் லாண்டன் கிட்ட இருந்து ஒரு ஒயிட் 4 கொடுத்தவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ குட் பவுலிங் ஃப்ரம் கிறிஸ் வோக்ஸ். நைஸ் 2 விக்கெட் எடுத்துருக்காரு, 21 ரன் கொடுத்து. ஸோ இது வரைக்கும் ஒரு நல்ல பவுலிங். ஒரு 5 ரன் கொடுத்த உடனே அடுத்த பாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கு அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை, மிச்சல் சந்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. ஸோ இது ஒரு நல்ல டைம் ஷாட்டாக இருந்திருக்கலாம். பட் ஃபீல்டர் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு விக்கெட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் லாஸ்டடாக ஆடிக்கலாமோ அப்படின்னு தோணிருக்கும். இப்போது டாம் லாண்டனுக்கு 47 ரன் வந்து அவுட் ஆகுறாரு. ஸோ இது கொஞ்சம் கவலைக்கிடமான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்குது. இப்போது நியூசிலாண்டுக்கு 250 தொட்டால் தான் மட்டுமே தான் வந்து பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 250 தொடுமா அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் தான் போயிட்டு இருக்குது. 49th ஓவர் பவுல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா மேட் ஹென்ரி ட்ரெண்ட் போல்ட் டிம் சவுத்திங் 3 பேரில் தான் யாராவது ஒருத்தவங்க வர போகிறாங்க. ஸோ யாராக இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க எல்லோரும் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ லிங்க் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தி ஸ்கோர் வெரி பிக் ஆன் திஸ் பிச்
அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ்கோ ரெபெலோ அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோரிங் கிரவுண்டுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரை ஒரு பெரிய விஷயம் தான். பட் இங்கிலாந்து அப்படிங்கிற ஒரு டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு வந்து ஒரு பழக்கப்பட்ட ஒரு பிச்சு. ஸோ அவங்க ஈஸியாக அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது பத்தாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி அவர் வந்திருக்காரு இன் அட் 9. மேட் ஹென்ரின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச்சில் ஒரு அழகான ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு போன மேட்ச்சில். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் கம்பேக் ஃபார் மேட் ஹென்ரி. பேட்டிங் வைஸ் அவர்கிட்ட ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் கிறிஸ் வோக்ஸ் அந்த நியூசிலாந்து டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நோ பாலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா எஸ்ன்னு நான் நினைக்கிறேன். பட் அவங்க என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். இட்ஸ் கோயிங் டு பி நோ பால். ஸோ ஃப்ரீ ஹிட்டுங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக அடிச்சிருக்கலாம், பாலை பார்த்து அடிச்சிருக்கலாம். ஏன் இந்த மாதிரி பால் மிஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல இப்போது. அது இந்த மாதிரி க்ரூஷியலான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நோ பால் ஃப்ரீ ஹிட் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். பட் அந்த சான்ஸையும் வந்து மிஸ் பண்ணுறாங்கன்னும் போது பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அந்த இடத்துல தான் கொஞ்சம் தோக்குறாங்களோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. நீங்கள் நோ பால் கொஞ்சம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கலாம், பட் யூஸ் பண்ணவில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மார்க் வுட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காட்டுறாங்க. அவர் வந்து கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் போயிருந்தா. ஸோ இன்னும் 2 பால் இருக்குது. இந்த 2 பால் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். 5th பால் நல்ல ஒரு ஷாட் அங்கே. பட் எந்த ஒரு ரன்னும் சிங்கிள் தான். சிங்கிளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம்பில் அடிச்சிருந்தால் விக்கெட் ஆகிருக்கும். இங்கே ஒரு ஸ்லிப்பாக இருக்குது பேட்ஸ்மேனுக்கு. ஸோ எந்த ஒரு ஸ்பெயினும் இல்லை. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் 49th ஓவர். பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கிலாந்து பக்கமாக சாஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கிலாந்து ஜெயிக்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. பட் நியூசிலாண்டோட பவுலிங்கை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ஜெயிக்குமா இல்லை நியூசிலாந்து ஜெயிக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கோரே வந்து அபோவ் பார் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா பிட்ச் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது பவுலிங்க்கு. பட் இருந்தாலும் இன்னும் ஒரு 17 ரன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த 17 ரன் கொஞ்சம் வந்தால் கன்ஃபார்ம் நியூசிலாண்டு வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இன்னும் 7 பால்ஸ் தான் இருக்குது இந்த மேட்ச் முடியறதுக்கு, ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியறதுக்கு. ஸோ பார்ப்போம். இயன் மார்க்கன் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட் ஹென்ரி ஒன்றும் அந்தளவுக்கு பேட்டிங்கில் பெரிய லெவலில் இருந்தாலும் கொஞ்சம் கேப் பார்த்து அடிச்சிட்டாருனா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தோம். இங்கே ஒரு 6 அடிச்சிருக்கிறாரு. 6ஆ அது 4ஆ இல்லை, இது ஒரு 4. நல்ல ஒரு ஷாட். இங்கே மேட் ஹென்ரி ஒரு பவுலராக அவரோட பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிக்கிட்டு இருக்காரு. பட் இன்றைக்கி ஒரு பேட்ஸ்மேனாக அவர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 238 for 7 அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் போயிட்டு இருக்குது. நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரம் மேட் ஹென்ரி. என்னதான் ஓவரோட கடைசி பாலாக இருந்தாலும் ப்ரெஷர் இருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த கேப் யூஸ் பண்ணி அழகாக 4 அடிச்சிட்டாரு. 6 போகணும்னு நினச்சோம், பட் ஜஸ்ட் பிச்சிங் பிஃபோர் த லைன். ஸோ அது வந்து 4 ஆகிடுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 238 for 7 அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட் ஓவர் 6 பால் தான். இந்த 6 பால் ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட போகிறது. ஸோ இந்த 6 பால் என்ன நடக்க போகுதுன்றதை பார்ப்போம். இந்த 6 பாலில் ஒரு 12 ரன் வந்தால் கூட 250 டச் பண்ணிடும். ஸோ அதுவே ஒரு பெரிய ஸ்கோர் தான் இந்த பிச்சில் ஆடுறதுக்கு. ஸோ நியூசிலாந்து மாதிரி ஒரு நல்ல பவுலிங் டீம் இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம் இங்கிலாந்துக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த மேட்சை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் மிக்க நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த எஸ்டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல், அதாவது பெல் சிம்மில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வரும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து எஸ்டிவி தமிழ் சேனலுக்குள்ள டச்சில் இருக்கலாம். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எந்த சேஞ்சஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு இதுக்குமே தேவை. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் லெவலில் தான் வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் காஸ் அ பவுலிங் பிச் அப்படின்னு சொல்லி ஃப்ரான்சிஸ்கோ ரெபெலோ மறுபடியும் கமெண்ட் பண்ணியிருக்காரு. எஸ், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் உங்களோட பாயிண்ட்டை. இட்ஸ் பவுலிங் பிச் தான், பட் அபோவ் பார் ஸ்கோர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாண்டர் ஒரு கவர் திசையில் ஒரு சிங்கிள் வைக்கிறாரு. இங்கே ரன் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நல்ல ஒரு டைவ் அங்கே சாண்டர் கிட்டேருந்து எங்கேருந்தோ குதிச்ச மாதிரி தெரியுது. வெளியே வந்து ஓடி வந்து ஊந்துட்டாரு. ஏஞ்சி பார்க்குறாரு அவரால் முடியுமான்ட்டு. எஸ், ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலே ஜோஃப்ரா ஆர்ச்சர் கையில் இல்லை, பட் நல்ல ஒரு டைவ். எங்கே இருந்தால் டைவ் வச்சுருக்காரு. சூப்பரான ஒரு டைவ் அது. அவரோட விக்கெட்ஸ் எவ்வளோ சூப்பராக சேவ் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. நல்ல ஒரு ஸ்லைடிங் டைவு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி தான் இந்த 5 பால் யூஸ் பண்ண போகிறாரு. எந்த அளவுக்கு அவர் அடிக்க போகிறாரு, என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ வின் ப்ரெடிக்ஷன் இப்பயும் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கு 14% தான் இருக்குது. அண்ட் இங்கிலாண்டுக்கு 86% தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் 5 பால்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். ஸோ பார்ப்போம் இந்த 5 பால் எந்த அளவுக்கு பெருசாக நடக்கும் போதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் வந்துருக்குது. சாரி, லாஸ்ட் 4 பால்ஸ்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பால் ஒரு டாட் பால், இது ஒரு வைடாக கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஓவர் ஹெட் பவுன்ஸ் போயிருக்குது. ஸோ இட்ஸ் அ வைட். ஸோ இங்கே நியூசிலாந்து ஃபேன்ஸ் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கிறாங்க. 240 வந்துருச்சு. இப்போது இன்னும் 10 ரன் தான் தேவை. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 பால் இருக்குது. 4 பாலில் 10 ரன், அதாவது 2 4 இல்லை ஏதோ ஒரு பவுண்டரி பண்ண கூட கண்டிப்பாக 250 ரீச் பண்ணிடுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங் பவுன்சர் போட்டார் விக்கெட் எடுக்கலாம்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் படாதனால அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆயிடுச்சு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. லாஸ்ட்டு 4 பால்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஃப் நியூசிலாந்து வெர்சஸ் இங்கிலாந்து ஃபைனல் மேட்ச். போல்டு சூப்பரான ஒரு பவுலிங், இங்கே அழகான ஒரு பால், அது மிடில் ஸ்டம்ப் அப்படியே பால்னு நிற்கிது. சூப்பரான ஒரு டெலிவரி அது ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்டேருந்து. குட் ஃபுல் லெங்க் டெலிவரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரியோட விக்கெட்டை இழந்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பேட்ஸ்மேன்ஸே இல்லை. டிம் சவுத்தி அண்டு ட்ரெண்ட் போல்ட் இந்த 2 பேர் தான் இருக்கிறாங்க. டிம் சவுத்தி தான் இறங்குவார்னு நான் நினைக்கிறேன். இந்த பால் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம், பட் ஏன் இந்த மாதிரி ஒரு மிஸ் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. பட் நல்ல ஒரு பவுலிங் ஃப்ரம் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ அடுத்ததான் எனக்கு தெரிஞ்சு டிம் சவுத்தி இறங்குவார்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யார் இறங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா மற்றவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் நியூசிலாந்து தான் ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களோட நம்பிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து டீமை ஜெயிக்க வைக்க போது. அண்ட் இங்கிலாந்து நிறைய பேர் ஜெயிக்கும்னு சொல்கிறீங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணிங்களோ அந்த டீமுக்கான ஓட்ஸ் வந்து நீங்கள் இந்த லிங்கில் போய் கேஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நிறைய பேர் வந்து நியூசிலாந்து அண்ட் இங்கிலாந்து இந்த 2 டீமுமே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ இப்போதைக்கு கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கு 62% ஓட்டு வந்திருக்குது அண்ட் இங்கிலாந்துக்கு 38% ஓட்டு வந்திருக்குது. ஸோ எங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ஓட் பண்ணிட்டு வராங்க. பட் ஐசிசி வின்னிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. இங்கிலாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 86% இருக்குது. அண்ட் டை ஆகும்னு சொல்லி யாருமே சொல்லவே இல்லை. ஸோ நியூசிலாந்து 14% அண்ட் இங்கிலாந்து 86%ஓட இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குரூஷியலான ஒரு மேட்ச்சு. ஸோ இப்போதைக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. எந்த ஒரு மேட்ச் எதுவும் ஸ்டாப் ஆகலை, நிறையும் எதுவும் வரல. ஸோ நல்ல ஒரு மேட்சாக போயிட்டுருக்குது இது வரைக்கும். ஸோ லாஸ்ட் 3 டெலிவரிஸ்ன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த லாஸ்ட் டெலிவரிஸ் என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். இந்த எஸ்டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வீடியோ லிங்க்கை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் முக்கியமாக. அண்ட் இது ஷேர் பண்ணுறது மூலிமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. ஸோ ஷேர் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு தெரிவிக்கிறீங்கன்றதை நான் சிக்னேச்சர் எடுத்துப்போம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து வில் வின் பை 46 ரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த கிரவுண்டோட பேர் ஸ்கோரே வந்து 200 தான். ஸோ 46 ரன்ஸ் வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க. அதாவது இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா 200லேயே ஆல் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கோர்ஸ் நல்லா வந்துகிட்டு இருக்குது. இன்னும் 10 ரன் வேணும், லாஸ்ட் 3 பால்ஸ். ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். ட்ரெண்ட் போல்ட் இறங்கியிருக்காரு. எதிர்பார்க்காத விதமாக டிம் சவுத்தின்னு பார்த்தோம், பட் ட்ரெண்ட் போல்ட் இறங்கியிருக்காருங்க. அவர் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாதான் பார்ப்போம். இல்லை ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஹேட்ரிக் இருக்கிறாரான்றதை பார்ப்போம். சொல்லிக்கிட்டே இருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பாலாக இருக்குது. பட் விக்கெட் விடாமல் இருக்கிறதே கொஞ்சம் நல்ல விஷயம் தான். பட் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா லாஸ்ட்டு இன்னும் 2 பால் தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு 6 ஏதாவது அடிச்சிருக்கலாம். பட் ஏன் இந்த டார்க் பால் ஆகினாருன்னு தெரியல. பட் நல்ல ஒரு டெலிவரி, இது ஒரு யாக்கர் பால் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸ் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட விக்கெட் இழந்திருக்கிறாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா மேட் ஹென்ரி. ஃபுல் டாஸ் பாலை அதெல்லாம் யூஸ் பண்ணி வெளியே அடிச்சிக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் பாலாக மாற்றிருக்கிறாரு. ஸோ இங்கே மறுபடியும் ஒரு சிங்கிள். ஸோ லாஸ்ட் பால் மிச்சல் சாண்ட்னர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், நியூசிலாண்டோட ஹோப். இப்போது அவர் வந்து என்ன பண்ண போகிறாருன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் பால். இந்த டார்கெட் என்ன தான் இப்போ 6 அடித்தாலும் 247 தான் வரும். ஸோ டார்கெட் வில் பி 248 ஆர் 247. டார்கெட் வில் பி 248 ஆர் 246 ஆர் சிங்கிள் வச்சா 243. ஒரு 2 ரன் ஒன்றா 244 அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் தான் வருது. ஸோ இப்போ 250 தொட முடியாதுன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் பால் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இது நோ பால், கண்டிப்பாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் போட மாட்டார். ஸோ ஒயிட் டெலிவரியாக போனால் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ரன் தான் வரும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இட்ஸ் 6ஆ 4ஆ சிங்கிளா டபுளா ட்ரிபிளா இல்லை விக்கெட்டா டாட் பாலா அப்படின்றத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். தேவையில்லாத ஒரு டக் லீவ் விட்டாரே. ஸோ இட்ஸ் அ டாட் பாலோட முடிச்சிருக்கிறாங்க இந்த இன்னிங்ஸை. 241 for 8 அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் நியூசிலாந்து என் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கோர் இங்கிலாந்து வந்து பீட் பண்ணுமா பீட் பண்ணாதா அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துட்டு இருக்கீங்க. நியூசிலாந்து வில் வின் பை
46 ரன்ஸ்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. see you all when இங்கிலாந்து பேட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போயிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இங்கிலாந்து பேட்டிங் ஆடும்போது கண்டிப்பாக திரும்பி சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் எஸ்டிவி தமிழ். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிற நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ லிங்க் எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லைவ் ஆடியோ கமெண்ட்ரி இப்போதைக்கு இன்னிங்ஸ் பிரேக்கோட முடிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இங்கிலாந்து பேட்டிங்கோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் எஸ்டிவி தமிழ்.
மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. ஜேசன் ராய் இஸ் வேர்ல்டு கப்பில் இதுவரையும் 6 இன்னிங்ஸில் 426 ரன் அடிச்சிருக்கிறார். தொடர்ந்து அடுத்தடுத்து இங்கிலாந்துடைய பேட்டிங் ஆர்டரை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை 241 ரன்கள் 8 விக்கெட் இழப்புக்கு என்ற நிலையில் நியூசிலாந்து வந்து தன்னுடைய கடைசி கடைசி பந்தை வந்து பவுல் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நாம் பார்க்கிறோம் இந்த 241 ரன்கள் என்ற இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள் இங்கிலாந்துக்கு நியூசிலாந்து நிர்ணயித்திருப்பது. 242 ரன்கள் பெற்றால் வெற்றி என்ற நிலையில் தொடர்ந்து இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் களமிறங்க இருக்கிறார்கள். ஜேசன் ராய், ஜானி பேஸ்டா இவர்கள் இருவரும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்குவார்கள். அதுக்கடுத்து மூன்றாவதாக ஜோ ரூட், நான்காவதாக ஜாஸ் பட்லர், ஐந்தாவதாக இயான் மார்கன், ஆறாவதாக பென் ஸ்டோக்ஸ், ஏழாவதாக கிறிஸ் வோக்ஸ், எட்டாவதாக லயன் பிளங்கட், ஒன்பதாவதாக அடில் ரஷீத், பத்தாவதாக மார்க் வுட் என்று இப்படி பேட்ஸ்மேன் வரிசையில் தொடர்ந்து இருக்கிறது. இவர்களில் முதல் 2 பேட்ஸ்மேன்கள் குறிப்பாக ஜேசன் ராய், இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜேசன் ராய் அண்ட் ஜானி பேஸ்டா மிகச்சிறந்த பேட்ஸ்மேன்களாக களமிறங்குவார்கள். அவர்கள் அடுத்தடுத்து அவர்களுடைய நிலையை பொறுத்து இந்த ரன்கள் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா என்பதை பொறுத்து அடுத்தடுத்த நிலையில் நாம் பார்க்க இருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் இதுவரை எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிவி தமிழ் சேனலை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து அவர்களும் இந்த சேனலை முழுவதுமாக பார்த்து பயன்பெறுமாறு நீங்கள் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் இங்கிலாந்து அவர்களுடைய பந்து வீச்சின் மூலமாக 241 ரன்கள் மட்டுமே நியூசிலாந்தால் எடுக்க முடிந்தது. 8 விக்கெட் இழந்திருக்கிறார்கள் 241 ரன்கள் என்ற நிலையில். அடுத்து இங்கிலாந்து 241 ரன்களை எடுத்தால் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று உலகக்கோப்பையை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நியூசிலாந்து நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்தோம் இந்தியாவோடு நியூசிலாந்து எந்த விதத்தில் அவர்கள் விளையாடினார்கள் என்று. ஆகவே இந்தியாவோடு அவர்கள் ஒரு ரன்னை கூட எடுப்பதற்கு அத்தனை சிரமப்பட்டார்கள். டாட் பால்கள் அதிகமாக போட்டார்கள். ஆகவே நியூசிலாந்து பவுலர்கள் மிகச்சிறப்பாக பந்து வீச்சிலும் அதே போல் ஃபீல்டர்கள் மிகச்சிறப்பாக ஃபீல்டிங் செய்வதிலும் திறமை வாய்ந்தவர்கள். ஆகவே அந்த நிலை இங்கு ஏற்படும் பொழுது நிச்சயமாக அவர்களால் முழுவதுமாக அந்த இலக்கை 242 என்ற ரன் இலக்கை எடுப்பது மிகவும் கடினம் என்ற நிலையே இங்கு நிலவுகிறது. ஆகவே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நியூசிலாந்து மிக எளிதாக கட்டுப்படுத்துவார்கள். அதே போன்று இங்கிலாந்து மிக கடுமையாக போட்டியை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியின் 2வது இன்னிங்ஸ். ராய் அண்ட் பேஸ்டா இருவரும் இங்கிலாந்திற்காக ஓப்பனிங் களத்தை இறங்குவார்கள் என்ற நிலை இருக்கிறது. நீங்கள் இதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது, பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் இது இறுதிப் போட்டி. நிச்சயமாக எந்த அணி களத்தில் இறங்கினாலும் அதற்கு பஞ்சம் இருக்க வாய்ப்பில்லை என்ற நிலையில் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள், பார்த்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்திருங்கள் என்று சொல்லி இந்த நிலையில் தொடர்ந்து இங்கிலாந்து தன்னுடைய இன்னிங்ஸை ஆரம்பிப்பதற்காக அடுத்த சில மணி துளிகளில் வர இருக்கிறார்கள். அந்த நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நியூசிலாந்தை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நியூசிலாந்தை பொறுத்தவரை இங்கு நடந்து கொண்டிருக்கிற சில விஷயங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நியூசிலாந்தினுடைய பவுலிங் அட்டாக் என்பதிலே நாம் அதற்கான ஒரு புள்ளி விவரங்களை இங்கு நாம் பார்த்திருக்கிறோம். நியூசிலாந்து இந்தியாவுக்காக எத்தனை பவுலிங் அட்டாக்கை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அது போன்ற ஒரு நிலை இங்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே
இங்கு நீங்கள் திரையில் பார்க்க இருக்கிறீர்கள் அந்த நிலை திரையில் உங்களுக்கு நிச்சயமாக அது புரிய வரும். ஒரு சிறு நிமிடங்களில் அதற்கான விஷயங்களை நாம் உங்களுக்காக காண்பிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிபி தமிழ் சேனல். இது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. இந்த நேரத்தில் எஸ்டிவி தமிழ் சேனல் தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை உங்களுக்கு வழங்க இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறிய இடைவேளை பிறகு மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல், ஒரே குரல் நேர்மையின் குரல். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. அடுத்ததாக நியூசிலாந்தினுடைய பவுலிங் இம்பேக்ட் அதை பார்க்க இருக்கிறோம். ட்ரெண்ட் போல்ட் மிகச்சிறப்பாக பந்து வீசியிருந்தார் அந்த இந்தியா எதிர்க்க. நிச்சயமாக அவர் மிகச்சிறந்த ஒரு பவுலர். 42 ரன்களுக்கு 2 விக்கெட் என்ற நிலை. அதுபோன்று மேட் ஹென்றி 37 ரன்களுக்கு 3 விக்கெட் என்ற நிலையிலே கடந்த போட்டியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஃபர்கியூசன் 43 ரன்களுக்கு 1 விக்கெட் என்ற இதில் அனைத்து 3 பேருமே 10 ஓவரினுடைய முடிவில் இந்த இலக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். டிக் கிராண்ட்ஹோம் விக்கெட் எதுவும் எடுக்கவில்லை. ஜிம்மி நீஷம் 49 ரன்கள் 1 விக்கெட் எடுத்திருந்தார். மிச்சேல் சாண்ட்னர் 34 ரன்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தார். ஆகவே மிகச்சிறந்த பவுலர்கள் தொடர்ந்து வர இருக்கிறார்கள். ஆகவே இங்கிலாந்தை பொறுத்தவரை நியூசிலாந்தை பொறுத்தவரை மிகச்சிறந்த பவுலிங் அட்டாக்கை கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. தொடர்ந்து நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்கிலாந்து அதோடைய அவர்களுடைய இலக்கை அடைவதற்கு 241 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை தொடர்ந்து அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட 241 ரன்கள் எடுப்பதற்குள் நிச்சயமாக நியூசிலாந்து மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்க இருப்பார்கள். நியூசிலாந்து பவுலர் மட்டுமல்லாமல் ஃபீல்ட்ஸ்மேன் அனைவருமே மிக உயரமான ஒரு நிலை. அவர்களுடைய உயரம் என்று எடுத்துக்கொள்ளும்போது நியூசிலாந்து அதிக உயரம் கொண்டவர்கள். ஆகவே அவர்களுடைய ஃபீல்டிங் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கு சாதகமாகவே இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை. இங்கிலாண்டை பொறுத்தவரை ஜேசன் ராய், ஜானி பேஸ்டா, ஜோ ரூட், இயான் மார்கன், பென் ஸ்டோக்ஸ், ஜாஸ் பட்லர், கிறிஸ் வோக்ஸ், லேம் பிளங்கட், அதில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க் வுட் என்று அடுத்தடுத்து களமிறங்க இருப்பவர்களுடைய பட்டியல் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்ற ஜேசன் ராய், ஜானி பேஸ்டா அவர்கள் மிக அருமையான ஒரு ஃபவுண்டேஷனை பிளாட்ஃபார்மை அவர்கள் செய்துவிட்டால் அடுத்து வரக்கூடிய ஜோ ரூட் அண்ட் ஜாஸ் பட்லருக்கு அது மட்டுமல்ல இயான் மார்கன் மூன்று பேட்ஸ்மேன்களும் அதை மிக திறமையாக நகர்த்தி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின் வரக்கூடிய பென் ஸ்டோக்ஸ் அண்ட் கிரைஸ் வாக்ஸ் முடிவில் நிச்சயமாக அந்த ரன்களை எட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இருந்தாலும் கூட இந்த பவுலிங் அட்டாக் என்று சொல்லும்போது ட்ரெண்ட் போல்ட் மிகச்சிறப்பாக பந்து வீசி கொண்டிருப்பவர் 147 விக்கெட்டுகளை இந்த உலகக்கோப்பைக்கு முன் பெற்றிருந்தவர். அவருடைய இந்தியாவுடைய ப்ராக்டிஸ் மேட்சில் மட்டுமே போட்டியில் 4 விக்கெட்டுகளை எடுத்தவர் ஒரே போட்டியில். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் என்று சொல்வதனால் இந்த பிட்ச் பர்டிகுலராக லார்ட்ஸ் மைதானத்தினுடைய பிட்ச் கண்டிஷனுக்கு இவருடைய பவுலிங் இம்பேக்ட் மிக சிறப்பாக எடுப்படும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே இந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் அங்கு இங்கிலாந்தில் இல்லை. ஆகவே இங்கு ட்ரெண்ட் போல்ட்டுக்கு முக்கியமான முன்னணி பவுலராக இருக்கக்கூடிய ட்ரெண்ட் போல்ட்டுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் என்பதனால் இந்த பிச்சில் முக்கியமாக லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் மீடியம் அல்லது லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர், லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின், இந்த லெஃப்ட் ஆர்ம்
வந்து நிச்சயமாக இந்த பர்டிகுலர் மைதானத்தில் சிறப்பாக விளையாடு பந்துகளை வீசுவதற்கு பயன்படும் என்பதில் ஒரு கருத்து இருக்கிறது. ஆகவே அதையும் நாம் பார்க்க இருக்கிறோம், அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். மிச்சல் சாண்ட்னர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ். ஸோ ஆகவே இரண்டாவதாக அவரும் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் என்பதனால் நிச்சயமாக நியூசிலாந்து மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை ஒரு பந்து வீச்சை திறமையான பந்து வீச்சை மேற்கொள்வார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்ற டிம் சவுத்தி இதுவரை 185 விக்கெட்டுகளை எடுத்திருக்கக்கூடிய டிம் சவுத்தி ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட், அவரும் கூட சிறப்பாக பந்து வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஆகவே தொடர்ந்து நாம் பார்க்கிறோம், தற்போதைய வரை இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கணக்கில் கொண்டு நாம் பார்க்கும்போது 241 ரன்கள் 8 விக்கெட் இழப்புக்கு என்ற நிலையில் 242 ரன்களை இங்கிலாந்து எடுத்தால் வெற்றி என்ற உலகக்கோப்பையை கைப்பற்றி விடலாம் என்ற நிலையில் இங்கிலாந்து விளையாட வந்தாலும் கூட நாம் தற்போது பேசிக்கொண்டிருந்தது போல தொடர்ந்து நியூசிலாந்தினுடைய இத்தனை பவுலர்கள் தொடர்ந்து மிகச்சிறப்பாக பந்து வீசுவதற்காக தயாராக இருப்பார்கள். அதன் மூலம் நியூசிலாந்து அணி மிக அழுத்தம் அதிகமாக கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கிலாந்து நிச்சயமாக இந்தியாவை அவர்கள் இங்கிலாந்து தோற்கடித்தது காரணம் 300+ ரன்கள் என்றாலே உலகக்கோப்பையில் மிக கடினம் என்ற ஒரு இலக்கு இருக்கிறது. இதுவரை 300+ ரன்கள் எடுக்கப்பட்ட அத்தனை போட்டிகளிலும் சிரமப்பட்டு தான் வெற்றியை பெற்றிருப்பதாக தெரிகிறது. அதன் மூலம் இந்தியாவும் அந்த சிரமத்திற்கு உள்ளாகி தான் இங்கிலாந்திடம் அந்த நிலையில் தோல்வியை கண்டது. அதுபோன்று நியூசிலாந்து என்று சொல்லும்பொழுது அவர்கள் 300 என்ற ஒரு நிலை கூட அவர்களுக்கு தேவையில்லை. 230 240 என்ற நிலை கூட அவர்கள் அழகாக வெற்றி பெறுவார்கள். காரணம் அவருடைய தற்போதைய நிலை, இப்போது இருக்கிற சூழ்நிலையை நாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது அவர்கள் நிச்சயமாக அந்த பவுலிங் இம்பேக்டை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று பந்து வீச்சில் மட்டுமல்லாமல் ஃபீல்டிங்கிலும் அவர்கள் திறமையாக செயல்பட வாய்ப்பு இருப்பதனால் ஆகவே தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் நியூசிலாந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். எஸ்டிவி தமிழ் சேனல் உங்களை நேரலையில் அடுத்த 2ஆம் இன்னிங்ஸுக்காக உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. அது மட்டுமல்லாமல் எஸ்டிவியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி மட்டுமல்ல, அடுத்தடுத்த பல நிகழ்ச்சிகள் எஸ்டிவி தமிழ் சேனலில் தொடர்ந்து இருக்கிறது. ஆகவே இதுவரை பார்வையாளர்களாக இருந்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிவி தமிழ் சேனலை நீங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரெக்கமெண்ட் செய்து அவர்களும் எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து பயனடைவதற்காக அத்தனை விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவியோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல், ஒரே குரல் நேர்மையின் குரல். மீண்டும் இணைகிறோம். எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியின் 2வது இன்னிங்ஸை ஆரம்பித்து விட்டார்கள். இது இங்கிலாந்து முதல் பந்தை சந்தித்திருக்கிறார்கள். முதல் பந்தே போராட்டக்களமான ஒரு பந்தாக சந்தித்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து நாம் பார்த்திருக்கிறோம். இதே போன்ற ஒரு நிலை தான் அடுத்தடுத்து வந்ததாக தெரிகிறது. ஆகவே தொடர்ந்து பார்த்திருக்கிறோம். ஜேசன் ராய், பேர்ஸ்டா, ஜானி பேர்ஸ்டா இருவரும் களத்தில் இறங்கியிருக்கிறார்கள். முதல் பந்தே LBW என்ற அப்பீல் கேட்கப்பட்டது. ஆகவே தொடர்ந்து பார்க்கிறோம், அதற்கான வாய்ப்பில்லை. ரிவ்யூவில் அதற்கான வாய்ப்பில்லை. ஆகவே ராய் மற்றும் பேர்ஸ்டா தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 241 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். போல்ட் தன்னுடைய போல்ட் 2வது பந்தை அழகாக போட்டுக்கொண்டிருக்கிறார். அடித்தாடப்பட்ட பந்து பாயிண்ட் ஏரியா ஃபீல்டரை கடந்து சென்று
பின்புறம் இருக்கும் டீப் பாயிண்ட் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ஒரு ரன் எடுத்திருக்கிறார்கள் இங்கிலாந்து. ஒரு ரன் என்ற நிலையில் இழப்பு எதுவும் இல்லை. தொடர்ந்து பார்க்கிறோம். இது மிக சரியான பந்து போல் தான் தெரிகிறது. அழகாக ஸ்டம்பையும் அடிக்கிறது. பந்து முட்டிக்கும் கீழ்தான் படுகிறது. ஆனால் ஏன் அவுட் இல்லை என்று சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். இதுக்கான சாத்தியம் இல்லை என்ற நிலை. தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியை 48வது போட்டியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நியூசிலாந்து மிகச்சிறப்பாக பந்து வீசுவார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ட்ரென் போல்ட் தன்னுடைய 3வது பந்தை சிறப்பாக வீசிக்கொண்டிருக்கிறார். டாட் பாலாக இருக்கிறது. அதிகமான டாட் பால் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதே நிலை இதற்கு முன்பும் நடந்திருக்கிறது. ஆகவே டாட் பால் அதிகமாக கொடுக்கப்பட்டாலே அடுத்து பேட்ஸ்மேன்களுக்கு மிக அழுத்தம் அதிகம் என்ற நிலை ஏற்படும். ரன்களை எடுப்பதில் சிரமப்படுவார்கள். அது அடுத்தடுத்து ரன் ரேட் அதிகப்படும் பொழுது அடித்தாட முயற்சித்து மீண்டும் எளிதாக அவர்கள் அவுட் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கும். இங்கு பார்க்கிறோம். அடுத்த பந்து அழகாக தடித்து ஆடுகிறார். டிஃபென்சிவ் ஷாட் தான் இதுவரை செய்ய முடிகிறது. ஆகவே இந்த பந்தையும் கூட அவர்கள் தடுத்து தான் ஆடுகிறார்கள். 3 டாட் பால்கள், ஒரே ஒரு சிங்கிள் ரன் என்ற நிலை தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். உலகக்கோப்பையின் அரையிறுதி மன்னிக்க வேண்டும் இறுதிப் போட்டியின் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். ஜேசன் ராய் அண்ட் ஜானி பேஸ்டா விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 5வது பந்தும் கூட போட்டாகிவிட்டது. டாட் பால் தான். இதுவரை நீங்கள் பார்க்கலாம் ஒரே ஒரு ரன் மட்டும் எடுத்திருக்கிறார்கள். 5 பந்துகள் டாட் பால். இதுதான் நியூசிலாந்தினுடைய பவுலிங் அட்டாக் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். அதுபோன்று ட்ரென் போல்ட் இருக்கும் வரை ரன்களை அடிப்பது சிரமம்தான் என்ற நிலை. அது ஆரம்பத்தில் நிச்சயமாக மிக கொடுமையான ஒரு விஷயம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சமயத்தில் நாம் பார்த்து கொண்ட ஆஸ்திரேலியாவின் பிரெட்லியை பார்த்து அத்தனை பேட்ஸ்மேன்களும் பயப்படுவார்கள். அதுபோன்று ஸ்ரீலங்காவின் லசித் மலிங்காவை பார்த்து அத்தனை பேட்ஸ்மேனும் சிறிது பயம் கொள்வார்கள் ரன்களை பெறுவதற்காகவே. தொடர்ந்து அந்த நிலையில் தற்போது இங்கே ட்ரென் போல்ட் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பந்து அவ்வளவு எளிதாக அடித்தாட முடியாத ஒரு நிலை இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் எஸ்டிவி தமிழ் சேனல் பார்வையாளர்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்வது, எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்த்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இந்த இறுதிப் போட்டியில் நடக்க இருக்கிறது. இங்கிலாந்து நிச்சயமாக அந்த முயற்சியை எடுப்பார்கள். ஆனால் அதே போன்று நியூசிலாந்தும் அதற்கு எதிர்ப்புறமாக மிகச்சிறப்பாக பந்துகளை வீசுவார்கள். தற்போது ஹென்றி தன்னுடைய முதல் பந்தை வீச வருகிறார். இந்த முறை அடித்து ஆடப்பட்ட பந்து நேரடியாக ஸ்கொயர் லெக் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகிறது. மேட் ஹென்றி தன்னுடைய 27 வயதில் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியமாக 9 போட்டிகளில் 13 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் இதுவரை. ஆகவே அவர் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் என்ற நிலையில் ராய் 1 ரன்னுடனும் டயஸ்டா 0 ரன்களுடனும் தொடர்ந்து இங்கிலாந்து 1 ரன்னுக்கு 0 என்ற விக்கெட் இழப்பு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 1 ஓவர் 2 பந்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். மிகச்சிறப்பான மிக கடினமான ஒரு இலக்குகளை நிச்சயமாக நியூசிலாந்து மிக கடினமான பந்துகளை வீசுவார்கள். அருமையான பந்து அழகாக வீசப்பட்டது. ஆனால் சற்று கீழ் இறங்கி சென்றிருந்தால் நிச்சயமாக இது மிகப்பெரிய ஒரு கோல்டு என்ற நிலையில் கொடுத்திருக்கும். ஆகவே வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கிறது. அடுத்த பந்து ஹென்றி இந்த முறை நேரடியாக விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. ஜேசன் ராய் அண்ட் ஸ்டோக்ஸ், பட்லர் என்று தொடர்ந்து வர இருக்கிறார்கள். அடுத்தடுத்து ஒரு சிறிய இடைவெளி மீண்டும் இணைந்திருங்கள், காத்திருங்கள். தமிழ் சேனல் தொடர்ந்து இணைந்திருங்கள்,
காத்திருங்கள் பார்த்திருங்கள். ராய் மற்றும் டேர்ஸ்டா தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்து ஒரு ரன் என்ற நிலையில் விக்கெட் ஏதும் இழப்பின்றி தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அழகாக அடிக்கப்பட்ட பந்து நேரடியாக ஒரு 4 என்று அழகாக அடித்திருக்கிறார். இந்த முறை இது ஜேசன் ராய் சிறப்பாக விளையாடக்கூடியவர், மிகச்சிறப்பு, அழகாக ஆடியிருக்கிறார். நேரடியாக அடிக்கப்பட்ட பந்து பவுலரை தாண்டி நேரடியாக அது 4 என்ற நிலையை அடைந்திருக்கிறது. ஸ்ட்ரைட் 4 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முதல் 4 என்ற இலக்கத்தை தொட்டிருக்கிறார்கள். முதல் முறையாக இங்கிலாந்து 4 என்ற ரன் அடித்திருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள், பார்த்திருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் இருக்கும், பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். 241 ரன்கள், 8 விக்கெட் என்ற நிலையில் 5 ரன்கள் இதுவரை எடுத்திருக்கிறார்கள். ஒரு விக்கெட்டும் இழப்பில்லை. ரன்கள் குறைவாகவே வந்து கொண்டிருக்கிறது. நியூசிலாந்து பவுலர்கள் மிக சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பந்து போல்ட் தன்னுடைய 2வது ஓவரின் முதல் பந்து ஒயிட் பாலாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நியூசிலாந்தை பொறுத்தவரை அடுத்தடுத்து இங்கு பவுலர்களாக களம் காண இருக்கிறார்கள். நீஷம் பவுலர், கிராண்ட் ஹோம் பவுலராக சாண்ட்னர், ஹென்ரி, மார்க் ஹென்ரி, அது போன்ற போல்ட், ஃபர்கியூசன், இத்தனை பவுலர்களும் அடுத்தடுத்து வர இருக்கிறார்கள். பார்க்கலாம். இந்த முறை அடித்தாடுகிறார், ஆனால் நேரடியாக மிட் விக்கெட் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்படுகிறது. ரன்கள் பெரிதாக எடுக்க முடியவில்லை. ஒரு ரன் மட்டும் இந்த ஓவரினுடைய 2வது பந்தில் ஒரு பந்து ஒயிட் பாலாகவும் ஒரு பந்து ஒரு ரன்னாகவும் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனலின் நேரலை. பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், காத்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். எஸ்டிவி தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நேரத்தில் வழங்கி கொண்டிருக்கிறது. இங்கு அதிகமாக யூடியூப் யூசர்கள் இருப்பதனால், யூடியூப் தொடர்ந்து உபயோகப்படுத்தி கொண்டிருப்பதனால் இங்கு எங்களுக்கான சில ஸ்ட்ரீமிங்கில் சில லோவாக சில இம்பேக்ட் வந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்ந்து சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். அது போன்று இருந்தாலும் எங்களுடைய நேரலை எப்போதுமே பாதிக்கப்படாது. ஆகவே தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து கொண்டிருங்கள். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தற்போது இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 இரவு 11 வரை எப்பொழுதுமே இந்த அருமையான பந்து மிக சிறப்பாக அடித்தார். பந்து உள்வாங்கி ஸ்டம்பில் அடிப்பதற்கு பதிலாக சற்று விலகி வெளிப்புறம் சென்று விட்டது. இல்லை என்றால் நிச்சயமாக இந்த முறை இவர் அவுட் ஆகியிருந்திருப்பார். இது ஜேசன் ராய். அடுத்த பந்து இதுவும் மிகச்சிறப்பாக போடப்பட்ட பந்து, கால்களுக்கு இடையில் புகுந்து பின்புறம் சென்றிருக்கிறது. ஆகவே இங்கும் அவர் ஜஸ்ட் எஸ்கேப் என்று சொல்வதற்கு இடமாக ஒரு சிறு தப்பித்திருக்கிறார் அவர். பந்து நேரடியாக காலில் முன்பு படுகிறது. பட்ட பந்து இவர் நகர்ந்து விட்டார். இல்லை என்றால் காலில் மட்டும் பட்டிருந்தால் நிச்சயமாக ஸ்டம்பை அடித்திருக்கும். ஆகவே 2 முறை தப்பித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அருமையான பந்து, மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. மிகச்சிறப்பாக அடுத்த பந்தை அடித்தாடினார். இந்த முறை நேரடியாக சென்ற பந்து 4 இலக்கை எட்டியிருக்கிறது. இது நிச்சயமாக டீப் கவர் ஏரியா. அழகாக அடித்தாடினார். இது ஜேசன் ராய் 9 ரன்களோடு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார். போல்ட் தன்னுடைய 2வது ஓவரின் கடைசி பந்துக்கு முன்பு 4 ரன்கள் கொடுத்திருக்கிறார். கடைசி பந்து போட வர இருக்கிறார். 5 பந்துகளில் ஒரு வைடும் கூட அது சேர்ந்திருக்கிறது. பாயிண்ட் மற்றும் கவர் ஏரியாவுக்கு இடையில் அடித்தப்பட்ட பந்து 2 ஃபீல்டருக்கும் இடையில் சென்று நேரடியாக 4 என்ற நிலையை கடந்திருக்கிறது. இங்கிலாந்து தொடர்ந்து பல முயற்சிகளோடு போராடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது நேரடியாக அடிக்கப்பட்ட பந்து இந்த முறை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த முறை எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவிலிருந்து ஓடி வந்து மிட் ஆஃப் ஏரியாவிலிருந்து ஓடி வந்து தடுத்து நிறுத்திருக்கிறார். இது வில்லியம்சன். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்க இருக்கிறது. இது
இந்த நிலையில் நாம் பார்த்திருக்கிறோம் ஒரு ஓவர் இடைவேளையில் இருக்கிறோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல், ஒரே குரல் நேர்மை குரல். மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தொடர்ந்து உங்களுக்காக பல நிகழ்ச்சிகளை வழங்க இருக்கிறது. ஆகவே பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்து மிகச்சிறப்பாக வீசப்பட்ட பந்து என்னுடைய 2வது ஓவரில் 2 வீசிக்கொண்டிருக்கிறார் ஜேசன் ராய் அண்ட் பேஸ்டோ தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இங்கிலாந்துக்காக. இந்த முறை போடப்பட்ட பந்து இன்னும் சிறிது லோ ஆங்கிள் என்று சொல்வார்கள், மிக குறைவான உயரத்திற்கு வந்திருந்தால் நிச்சயமாக அது விக்கெட்டை எடுத்திருக்கும் என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஜேசன் ராயும் பேஸ்டாவும் மிக போராட்டமாகத்தான் பந்துகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் இதிலிருந்து தெரிந்து கொண்டிருக்கலாம். அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடித்தாடுகிறார், ஆனால் நேரடியாக ஃபீல்டர் இந்த முறை பேக்வேர்ட் ஸ்கொயர் லெக் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகிறது. 1 ரன் மட்டும் எடுக்கிறார்கள். ஜேசன் ராய் 11 ரன்களுடனும் பேஸ்டா 1 ரன்னுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இங்கிலாந்து 13 ரன்களுக்கு தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறது. அதிகபட்சமாக 241 என்ற இலக்கத்தை அவர்கள் தொட வேண்டும். ஆகவே இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ரன்களை அவர்களால் எடுக்க முடியலை என்று சொன்னால் இறுதிப் போட்டி என்ற நிலையில் உலகக்கோப்பை தனக்கு கிடைக்காது என்ற நிலையில் இருவரும் மிக கடினமாக போராடுவார்கள் என்ற நிலை இருக்க தான் செய்கிறது. ஆரம்ப கட்டம் என்பதனால் இப்போது எதுவும் அதிகபட்சமாக நாம் கூற இயலாது. இதுவரை விக்கெட்டும் எடுக்கவில்லை. ஆகவே விக்கெட் எடுத்தால் மட்டுமே நியூசிலாந்திற்கு சாதகமான சூழல் இருக்கும். இல்லையென்றால் ஜேசன் ராயும் ஜானி பேஸ்டாவும் மிக சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள். அடுத்த பந்து அழகாக தடுத்தாடினார். இந்த முறை 3rd man ஏரியாவில் 1 ரன். இது ராய். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் தெரிந்து அதை பார்த்து கண்டு மகிழ எஸ்டிவி தமிழ் சேனலை நீங்கள் அவர்களுக்கு ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த பந்து அழகாக தடுத்தாடினால் ரன் எதுவும் இல்லை. தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் இணைந்திருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. இன்று கோப்பையை வெல்லப்போவது யார்? நியூசிலாந்தா, இங்கிலாந்தா? தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எஸ்டிவியினுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே போலிங்காக ஒரு வெப்சைட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சைட்டில் நீங்கள் சென்று நீங்கள் பார்க்கலாம். கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் அதற்கான பதிவை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் அதை அந்த லிங்கில் நீங்கள் சென்று உங்களுடைய பதிவை, யார் வெற்றி பெறுவார்கள் என்ற பதிவை அதில் பதிவு செய்யலாம். அதன் மூலம் நிச்சயமாக இறுதியாக நாம் அதை எத்தனை சதவீதம் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கணக்கு அங்கு இருக்கும். அதை பொறுத்து இங்கு நடப்பதும் அதுதானா என்பதை பார்த்து கொள்ளலாம். தொடர்ந்து நீங்கள் அந்த லிங்கை சப்ஸ்கிரைப் செய்து அந்த லிங்க்குக்குள் சென்று உங்களுடைய போலிங் பதிவை ஏற்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. ஒரு ஓவர் இடைவேளையில் இருக்கிறோம். இங்கு அதற்குள் பார்த்து கொண்டிருக்கிறோம். 241 ரன்கள் என்ற இலக்கை தொடர்ந்து நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை 16 ரன்கள் என்ற நிலை. 4 ஓவர் முடிந்திருக்கிறது. 14 ரன்கள் என்ற நிலை. இது இந்தியாவினுடைய இந்தியாவினுடைய பேட்டிங்கை விட சிறப்பாக இருப்பதாகவே இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நியூசிலாந்து எத்தனை பந்துகளை வீசினாலும், அழுத்தமாக வீசினாலும், ஜேசன் ராயும் ஜானி பேஸ்டாவும் தொடர்ந்து விளையாடுவதில் சிரமம் ஏற்பட்டாலும் தொடர்ந்து அவர்கள் தப்பித்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் மிகச்சிறப்பாக பந்துகள்
காலுக்கு இடையேயும் பின்புறமாக சென்றும் பலமுறை நேரடியாக ஸ்டெம்பை அடிக்காமல் தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. ஆகவே தொடர்ந்து நேர்ந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எஸ்டிவியை தொடர்ந்து நீங்கள் பார்க்க வேண்டும். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எஸ்டிவி தமிழ் சேனலை ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கமெண்ட் பாக்ஸில் இங்கிலாந்து அதிகமாக இங்கிலாந்து வின்னாக வெற்றி பெறும் என்று அதிகமாக நபர்களும், அதே போன்று நியூசிலாந்து வெற்றி பெறும் என்றும் அதிகமான நபர்களும் சரிசமமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பார்க்கலாம் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்று. அடுத்தடுத்து நாம் பார்க்க இருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியின் கடைசி அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடித்தாடினார். இந்த முறை போல்ட்டோட பந்து அடித்தாடியது பேஸ்டா. நேரடியாக சென்ற மூன்றாவது பந்து 4 ரன்களை எடுத்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்தடுத்து பல விறுவிறுப்புகள் காத்திருக்கிறது. நிச்சயமாக இது இறுதிப் போட்டி. எந்த அணி விளையாடினாலும் கண்டிப்பாக அதற்கு பஞ்சமில்லை என்ற நிலையில் அடுத்த பந்தை அழகாக அடித்தாடினார். நேரடியாக சென்ற பந்து ஃபீல்டரை கடந்து நேரடியாக 4 இலக்கை அடைந்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உலகக்கோப்பையின் இறுதி போட்டியினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். அடுத்த பந்து அழகாக ஆட முயற்சித்தார். ஆனால் ரன் எதுவும் இல்லை, ஆடி இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், காத்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்தடுத்து பல நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள். இந்த முறையும் அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடித்தாடினார். இந்த முறையும் ஒரு 4. ஆகவே இங்கிலாந்து சிறப்பாக விளையாடுவதாகத்தான் இங்கே எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் இது ட்ரென் போல்டினுடைய பந்து. ஒவ்வொரு முறையும் ட்ரென் போல்ட் சிறப்பாக பந்து வீசுவார். ஆனால் இந்த முறை என்னவென்று தெரியவில்லை. இது இங்கிலாந்துக்கு சாதகமாக செல்வதாக தெரிகிறது. ஆகவே தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. ட்ரென் போல்ட் அழகாக அடிக்கப்பட்ட பந்து. இந்த முறை அது நேரடியாக டீப் பேக்வர்ட் பாயிண்ட் என்ற ஏரியாவில் நேரடியாக திருப்பிவிடப்பட்ட பந்து ஒரு 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. ஃபீல்டர்கள் வருவதற்குள் பந்து 4 என்ற இலக்கை அடைந்திருக்கிறது. இது ஜானி பேஸ்டா. தொடர்ந்து நீங்கள் பார்க்கிறீர்கள் 506 ரன்களை இதுவரை 11 இன்னிங்ஸில் தொடர்ந்து விளையாடி எடுத்திருக்கிறார். மிகச்சிறந்த ஒரு பேட்ஸ்மேன் ஜேசன் ராய் அண்ட் ஜானி பேஸ்டா இருவரும் இங்கிலாந்திற்காக மிகச்சிறப்பாக அவர்கள் ஓப்பனிங் களம் அமைத்து கொடுப்பவர்கள், ஆரம்ப களம் அமைத்து கொடுப்பவர்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இது எஸ்டிவி தமிழ் சேனல் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. ஒரு ஓவரினுடைய இடைவேளையில் இருக்கிறோம். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், காத்திருங்கள். பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எஸ்டிவி தமிழ் சேனலை நீங்கள் ரெக்கமெண்ட் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து வரக்கூடிய கிரிக்கெட் நிகழ்ச்சி என்று பார்ப்போம் சொன்னால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நாம் மீண்டும் வெஸ்ட் இண்டீஸோடு இணைய இருக்கிறோம். இந்தியா வெஸ்ட் இண்டீஸோடு விளையாட இருக்கிறது. T20 போட்டிகள், 2 போட்டிகள் நடக்க இருக்கிறது. ஆகவே நேரலையில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. இதுவரை பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு இணைந்திருந்தால் அனைத்து கிரிக்கெட் நேரலைகளையும் நீங்கள் கண்டு கழிக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு எஸ்டிவி தமிழ் சேனலை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒரு எஸ்டிவி தமிழ் சேனலோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருப்பதன் மூலம் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடித்தாடினார். இந்த முறை அது நேரடியாக கவர் ஃபீல்டரை கடந்து சென்று 4 என்ற இலக்கு அடைந்திருக்கிறது. ஆகவே ஹென்றி உடைய பந்தையும் அடித்தாட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஜேசன் ராய் அண்ட் ஜானி பேஸ்டா மிக சிறப்பான பேட்ஸ்மேன்கள். ஆகவே தொடர்ந்து சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 3 4களை இந்த போன கடைசி ஓவரில் 4 ரன்களும், இந்த ஓவரில் முதல் 4 ரன்களாக 4 ரன்களை 12 ரன்களை எடுத்திருக்கிறார்கள். அவர்களின் இலக்கு தெளிவாக இருக்கிறது. ரன்கள் வந்து கொண்டிருக்கிறது. அவுட் என்ற நிலை ஆகாத வரை அவர்கள் தப்பிக்கலாம் என்ற நிலைதான் இங்கே இருக்கிறது. அடுத்த பந்து மிகச்சிறப்பாக போடப்பட்ட பந்து. இவர் தடுத்தாட முயற்சித்தார். பந்து நேரடியாக விக்கெட் கீப்பரிடம் சென்றது.
ஹென்றி 4 ரன்களை கொடுத்திருக்கிறார். இந்த ஓவரின் முதல் 3 பந்திலே 4 ரன்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே மிகச்சிறப்பாக பந்து வீச்சு நடந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான தவறுகளும் நடக்கவில்லை. 5.3 என்பது கரண்ட் ரன் ரேட்டாக இருக்கிறது. ஆனால் ரெக்கவர்ட் ரன் ரேட் 5க்குள் தான் இருந்தது. 4.7 என்ற நிலையில் தான் இருந்தது. தொடர்ந்து அடுத்த பந்து மிகச்சிறப்பாக, இந்த முறை நிச்சயமாக அவுட் என்பது கன்ஃபார்ம். ஏனென்றால் பட்ட பிறகு பின்புறம் விக்கெட் கீப்பரிடம் சென்றது. ராய் தன்னுடைய முதல் விக்கெட்டை, இங்கிலாந்து தன்னுடைய முதல் விக்கெட்டை இழக்கிறது. ராய் தன்னுடைய இத்தனை போராட்டத்திற்கு பிறகு அவுட் என்று அறிவிக்கப்படுகிறார். நிச்சயமாக அவர் வெளியேறுகிறாரா அல்லது விக்கெட் கொடுத்து விட்டார்கள் என்று தான் இங்கு சொல்ல வேண்டும், அல்லது ரிவ்யூ கேட்டிருக்கிறாரா என்றால் நிச்சயமாக வெளியேறி தான் இருக்கிறார். என்றால் அவருக்கே தெரியும் பேட்டில் பந்து பட்டிருக்கிறது என்பது. சிறப்பான கேட்சாகவும் அமைந்துவிட்டது. அப்பே லாத்தம் அழகாக அந்த கேட்சை பிடித்திருக்கிறார். பந்தும் சிறப்பாக வீசியிருக்கிறார்கள். ஆகவே ஹென்றி தன்னுடைய முதல் விக்கெட்டை எடுக்கிறார். இந்த இன்னிங்ஸினுடைய முதல் விக்கெட்டாக ஜேசன் ராய், மிகச்சிறந்த ஒரு பேட்ஸ்மேன், சிறப்பாக விளையாடி கொண்டிருப்பவர். ஆகவே இவர் இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் தான் என்றுதான், மிகப்பெரிய இழப்பு என்று தான் இதை சொல்ல வேண்டும். ஆகவே தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. இந்த இறுதிப் போட்டியில் பேட்ஸ்மேன் உள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் அவுட் கன்ஃபார்ம் ஆகியிருக்கிறது. அடுத்ததாக வரக்கூடியவர் ஜானி பேஸ்டா. அடுத்ததாக மூன்றாவதாக களமிறங்க இருப்பவர் பேஸ்டா இருக்கிறார். ஜேசன் ராய் பெவலியன் திரும்பியிருக்கிறார். ஆகவே மூன்றாவதாக ஜோ ரூட் வர இருக்கிறார். ஜோ ரூட்டும் கூட ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் தான். அவரும் கூட சிறப்பாக விளையாடக்கூடியவர். நியூசிலாந்து தன்னுடைய முதல் விக்கெட்டை எடுத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள், காத்திருங்கள், பார்த்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வர இருக்கிறது. அடுத்த பேட்ஸ்மேன் வரும் வரை ஒரு சிறிய பிரேக் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை பார்த்து கொண்டே இருங்கள். அடுத்தடுத்து பல நிகழ்ச்சிகள் உங்களுக்காக, உலக தமிழ் மக்களினுடைய நன்மைக்காக பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வழங்க இருக்கிறோம். அது போன்ற அது மட்டுமல்லாமல் நேரலையில் செய்தியாக பல நிகழ்வுகள் உங்களுக்கு வர இருக்கிறது. அடுத்த பேட்ஸ்மேனாக ஜோ ரூட் வந்திருக்கிறார். ஜோ ரூட் 28 வயது, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், மிகச்சிறப்பாக விளையாடியவர். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். ஜோ ரூட் இதுவரை 132, அதாவது 140 போட்டிகளில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் என்ற நிலையில் அவர் 5300 ரன்களுக்கு 8500 ரன்களுக்கு மேல் பெற்றிருக்கிறார். அவர் இந்த போட்டியில் மட்டும் அதிகபட்சமாக ரன்களும் பெற்றிருக்கிறார். தொடர்ந்து அவர் டெஸ்ட் போட்டியின் அவர்தான் கேப்டனாக இருந்து வருகிறார். இங்கிலாந்து அணிக்காக டெஸ்ட் போட்டியில் அவர்தான் தொடர்ந்து கேப்டனாக இருந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய 132, அது ஒரு 140 போட்டிகளில் மேல் அவர் கலந்து கொண்டவர். மிகச்சிறந்த அனுபவம் மிக்க ஒரு பேட்ஸ்மேனாக, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், 28 வயதாகிறது. அவரும் ஒரு சிறப்பாக பந்துகளை அடித்தாடக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு பேட்ஸ்மேன் தான். இதுவரை நியூசிலாந்து ஒரு விக்கெட்டை எடுத்திருக்கிறது. அடுத்த பந்து அழகாக அடிக்கிறார். இந்த முறை எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்படுகிறது. இது பேஸ்டா. ரன்கள் எதுவும் இல்லை. ரூட் தன்னுடைய முதல் பந்தை இன்னும் சந்திக்கவில்லை. ஆகவே தொடர்ந்து விளையாட இருக்கிறார்கள். பேஸ்டா 10 ரன்களுடனும் ஜேசன் ராய் 17 ரன்களோடு ஹென்ரியுடைய பந்தில் லாத்தம் அழகாக கேட்சாக பிடித்திருக்கிறார். ஆகவே ரூட் தன்னுடைய இன்னும் ரன்களை எடுக்கவில்லை. தொடர்ந்து விளையாட காத்திருக்கிறார். நியூசிலாந்தை பொறுத்தவரை சிறப்பாக பந்து வீசுவார்கள் என்பதை ஆரம்பத்திலிருந்து நாம் சொல்லி வந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த பந்து அழகாக திருப்பி விடுகிறார். இந்த முறை ஸ்கொயர் லெக் ஏரியாவில் தடுத்து நிறுத்தப்பட்டு மீண்டும் திருப்பப்படுகிறது. பந்து திருப்பப்படுவதனால் ரன் எதுவும் எடுக்கவில்லை. இந்த நிலைதான் தொடர்ந்து இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த போட்டியினுடைய மூலமாக யார் இந்த கோப்பையை வெல்லப் போகிறார்கள் என்பது
உலகம் முழுவதும் அனைத்து மக்களும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி அடுத்ததாக ஒரு ஒயிட் பால் என்று அறிவிக்க வேண்டும். ஒயிட் பாலாக அறிவித்திருக்கிறார். இந்த பந்து நேரடியாக விக்கெட் கீப்பரிடம் சென்றதனால் ரன்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை. ஆகவே தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி. மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நியூசிலாந்தும் சிறப்பாக பந்துகளை வீசிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று இங்கிலாந்தும் சிறப்பாக பேட்டிங் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விக்கெட் மட்டுமே இழந்திருக்கிறார்கள். இது ஓவர் 6.2 ஓவரினுடைய முடிவு. இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்கணும். அடுத்த பந்து மிகச்சிறப்பாக தடுத்து நிறுத்த முயற்சித்தார். ஆனால் நேரடியாக அது அவருடைய தடுப்பையும் தாண்டி சென்று நேரடியாக 4 என்ற நிலை கடந்திருக்கிறது. இது இந்த முறை அடுத்தது பேஸ்டா பந்து மிடான் ஏரியாவில் ஃபீல்டரை கடந்து சென்று நேரடியாக 4 என்ற இலக்கை அடைந்தது. ஆகவே இங்கு யாரும் பின்புறமாக ஃபீல்டர் இல்லை. ஆகவே நேரடியாக அது 4 என்ற இலக்கை கடந்து விட்டது லாங்கான் ஏரியாவில். தொடர்ந்து நீங்கள் பார்க்கிறீர்கள், பேஸ்டாவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். ஜோ ரூட்டும் சிறப்பாக பந்துகளை அடித்தாடக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு பேட்ஸ்மேன். அவரும் சிறப்பாக விளையாடுவார். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள், காத்திருங்கள், பார்த்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனலில் பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனல் குறித்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவி கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அங்கு ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வெற்றி யார் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலையை நீங்கள் அங்கு அறிவிக்குமாறு அந்த லிங்கில் சென்று உங்களுடைய போலிங் அன்போடு பெற்றுக்கொள்கிறோம். அடுத்த நிகழ்வு ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவோம். எஸ்டிவி தமிழ் சேனல். இணைந்திருங்கள், காத்திருங்கள், பார்த்திருங்கள். எஸ்டிவி தமிழ் சேனல், ஒரே குரல், நேர்மையின் குரல். மீண்டும் இணைகிறோம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகக்கோப்பையின் அரையிறுதி போட்டி, மன்னிக்க வேண்டும், இறுதிப் போட்டி. பலமுறை நாம் அரையிறுதி என்று மன்னிக்க வேண்டும். இது இறுதிப் போட்டி. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நாம் பேசும்போது பல தடைகள் வருவதனால் கவனக்குறைவு மாறி மன்னிக்க வேண்டும். உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டி தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து தொடர்ந்து தன்னுடைய அழுத்தங்களின் மூலம் விக்கெட்டுகளை எடுக்க முயற்சி செய்கிறது. ஆனால் கூட இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் சரியான பந்துகளை சிறப்பாக அடித்து இதுவரை 7 ஓவர்களிலே 33 ரன்களை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் வெற்றி இலக்கை சிறிதாக நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எஸ்டிவி தமிழ் சேனல் தொடர்ந்து பல நிலைகளில் தொடர்ந்து பல சூழல்களை அடுத்தடுத்து உங்களுக்கு பல நிகழ்ச்சிகளை அடுத்தடுத்து வழங்கி இருக்கிறதாகவே தொடர்ந்து இணைந்திருங்கள், காத்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனல். அது மட்டும் இல்லாமல் அடுத்து கிரிக்கெட் சார்ந்த பதிவு நாம் தொடர்ந்து கொடுக்க இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தடுத்து பல நிகழ்வுகள் எஸ்டிவி தமிழ் சேனலில் வர இருக்கிறது. ஆகவே அவற்றை அனைத்தையும் பார்த்து நீங்கள் மகிழ, கண்டுகளிக்க, சிறப்புற எஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 241 ரன்கள், 8 விக்கெட் இழப்பு என்ற நிலை 33 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள். ஒரு விக்கெட் இழப்புக்கு. அடுத்த பந்து மிகச்சிறப்பாக அடித்து ஆடியிருக்கிறார். ஆனால் ஒரு ரன் மட்டுமே எடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ். ஜோ ரூட் அண்ட் ஜானி பேஸ்டா தொடர்ந்து இங்கிலாந்துக்காக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த பந்துகள்